எங்கள் வணக்கத்திற்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா புலவர் ரத்தினவேலன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் நிலை நின்று பல்வேறு அடிப்படை கருத்துக்களை முன்வைத்து நம்மை பின்தொடர விட்டிருக்கிற மிக பெருமைக்குரிய ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தென்மொழி என்கிற இதழை அவர் நடத்திய அதே பாங்கில் அதே வலிவோடு மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் ஒழுக்கோடும் ஆற்றலோடும் அதனை உருப்படுத்தி அந்த நினைவுகளில் அது தொடர்பாக இருக்கிற அறிஞர் பெருமக்களை, தொண்டர்களை அந்நிலைகளிலே செலுத்தி ஆக்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற ஐயா பூங்குன்றன் அவர்களே, எதில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலகணிந்த நன்றி கிடந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் மிகுந்த விருப்பத்தோடு கலந்து கொள்ளவில்லை. இந்த முறையை பலரும் கேட்டு ஓரளவுக்கு துலக்கம் அடைய வேண்டும் என்கிற விருப்பமும் எனக்கு இல்லை. தமிழர்களாக இருக்கின்ற ஏறத்தாழ 12 கோடி மக்கள், ஏன் 120 கோடி 120 நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரவலாக நம்முடைய இனத்தவர்கள் யாருக்கும் தமிழ் பற்றிய பெரிய அக்கறையோ பெரிய பற்றுதலோ அதன் மீது ஒரு பெரிய மதிப்போ இல்லை. இப்பொழுது வருகிற அழைப்புதழ்கள் எல்லாம், திருமண அழைப்புதழ்கள் எல்லாவற்றிலும் நான் ஏறத்தாழ 1200 திருமணங்களை, தமிழ் திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். ஐயா அவர்கள் நடத்தினார்கள், புலவர் இறைக்குருவனார் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அந்த திருமணங்களில் வாயிலாக அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு 2 குழந்தைகள் என்று அவர்களுக்கு தமிழிலே பெயர் சூட்டினார்கள். அதற்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வாயில் வர முடியாதபடி, கேட்டாலே உமட்டல் வருகிறபடி, மூளைக்கூடாருடைய ஆள்கள் எப்படியெல்லாம் பெயர் வைப்பார்களோ அப்படித்தான் பெயர் வைக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய அழைப்புதல், அவர்களுடைய என்ன நிகழ்ச்சியில் இருக்கிற அழைப்புதல்களை பார்த்தால் ஒருவருக்கும் அடிப்படை தன்மானம் இல்லை, அதனுடைய தொடர்ச்சி பின்தொடரவில்லை என்று மிகுந்த வருத்தத்தோடு அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள கட்டுப்பட்டது, அடங்கினது என்கிறது மிக பெருமைக்குரிய, நாங்கள் எல்லாம் வியப்போடு தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக வியப்பாக ஒரு வடிவத்தை பார்த்து வருகிறோமே, பொழிலன் என்கிற ஒரு வடிவம். அந்த வடிவத்தினுடைய கேட்புக்கிணங்க நான் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறேன். வருகிறதுக்கான சூழலும் இல்லை, விருப்பமும் இல்லை. பொழிலன் என்கிற வடிவம் எவ்வளவு சிறப்புக்குரிய வடிவம் என்கிறதை தமிழர்கள் உணரவில்லை, தமிழ்நாடு உணரவில்லை. தமிழனாக பிறந்த எந்த இனத்தவனும் அதனுடைய முழு பரிமாணத்தில் ஒரு 2-3 விழுக்காட்டை கூட உணர முடியவில்லை. நான் 1970 நின்று தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இடைவெளி விட்டு நான் கூர்ந்து பார்த்து வருகிறேன்.
பொழிலன் என்கிற வடிவம் ஒரு சிறப்புக்குரிய வடிவம். இற என்ற அளவு கடந்து போதல் பொருள், கடத்தல் பொருள். அளவிறந்து என்ற அளவு கடந்து பொருள். இறப்பு என்கிற சொல் தான் சிறப்பு என்று ஆனது. அந்த சிறப்பு என்ன என்றால், அவருடைய தொடக்க காலத்தில் நான் அவரை பார்க்கிற பொழுது ஒரு நாடக நடிகர், சின்ன பிள்ளையாக ஒரு 9 இருக்கும். அப்பொழுது ஒரு துணியை கட்டி அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கார் 4-5 நண்பர்களோடு. இந்த காட்சியைத்தான் தென்மொழியகத்திலே நான் 1971 பார்த்தேன். அப்பொழுது இருந்திருந்த அந்த துருதுருப்பு, அந்த எழில் வாய்ந்த அந்த சிறப்பு முகம், அந்த சிரிப்பு, இந்த மண் பற்றிய அந்த தொடர்ச்சியான வேட்கை, தன்னை ஈகப்படுத்திக் கொள்கிறதுக்கான சூழல் எல்லாமே அவரிடம் தொடர்ந்து இருப்பதை நாம் ஊற்றி கவனிக்க வேண்டும். அது மற்றாது அது ஒரு ஊற்று போல அவருடைய உள்ளத்திலே பெருகி இருக்கிறதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இன்னமும் வியக்கிறேன். 1975 அளவில் நான் இங்கு சென்னைக்கு வந்த பிறகு கூடவே இருப்பார். அந்த குறும்பு பண்ணி கொண்டே இருப்பார். குறும்பு என்று கூட இல்லை, தஞ்சாவூர் மொழியிலே சொல்ல வேண்டுமா, குசும்பு. எப்பொழுதும் அந்த கிண்டலும் கேலியும் தொடர்பாக இருக்கிற, மகிழ்ச்சியுமாக இருக்கிற அந்த எழில் முகத்தில் ஒரு துருதுருவென்று ஏதாவது செயற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உணர்வு. இதை நான் மிகுதியாக சொல்லவில்லை, வேறு எந்த எண்ணமும் வைத்துக் கொண்டும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாந்தனை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்பொழுது ஐயா சிலையில் இருக்கிற பொழுது அங்கிருக்கிற அச்சகத்தில் இருக்கிற சிறிய சிறிய எழுத்துக்களை கோர்த்து ஒரு நூலை உருவாக்குகிறார். அப்பொழுதே இதழ் தொடங்க வேண்டும் என்கிற அந்த மன உணர்வெல்லாம் 76-75 அளவிலேயே பொழிலனுக்கு தோன்றிவிட்டது. அவர் தோற்றின அந்த இதழுக்கு, முதல் இதழுக்கு மல்லிகை என்றே பெயர். மல்லிகை என்கிற பெயர் ஐயா அவர்கள் தொடக்க காலத்தில் அவர் அவருடைய இதழுக்கு வைத்த பெயர். தந்தை வழியிலே அவர் அந்த மல்லிகை என்கிற பெயரையே வைக்கிறார். மல்லிகை என்கிறது இப்ப என்னுடைய பகுதி என்கிறது. மல்லிகை என்றால் என்ன, எதற்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார் தமிழன்? எதற்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார்? மை என்றால் கருமையின் பொருள். மை, கண்ணிலை எடுக்கிற மை கரியதாக இருக்கிறதுனால இதற்கு மை என்று பெயர். மாய் என்ற கரிய ஒன்றிலே என்ன பொருள் இருக்கிறது என்று தெரியாது. எனவேதான் மாய்தல் என்கிறது. மறைதல் என்கிற பொருள் அடைகிறது. மாய் என்கிறது கருப்பு என்கிறதுனாலே இப்போ மாயவண்ணன் என்றால் கருப்பு நிறத்தவன் என்று பொருள். மயக்கு என்றால் இருளடைந்து, மனம் இருளடைந்தது போல ஒரு வகையான கிறக்கம் வருகிறது, அதற்கு மயக்கம் என்று பெயர். மயக்கம் என்று பெயர். இந்த இந்த மல்லிகை என்பது மயக்கத்தை உருவாக்குகிறபடியான மனமுடைய ஒரு சிறப்பு மலருக்கு மல்லிகை. உள்ளைக்கு இருக்கிற பெயர். அந்த பாட்டு எழுதுகிற வைரமுத்தெல்லாம் மவ்வல்னு ரஜினிகாந்துக்காக எழுதுவான். மவ்வல் இது ஒரு புதிய புரட்சியை உண்டாக்குவது போல. மவ்வல் தான் என்னன்னு இந்த மண்ணாங்கட்டிகளும் தெரியாது. வேறு அடிப்படையில் பாவனர் எல்லாம் கிளர்ச்சி விட்டுத்தார், தொடர்பாக அடிப்படையிலே கிண்டி விட்டுத்தார். நாங்கள் தான் இதில் ஈடுபட்டு ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ மல்லிகை என்கிற அந்த இதழ் உருவாக்கின அந்த காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். அதிலிருந்து சுறுசுறுப்பு, அதில் என்னென்ன செய்திகளை எல்லாம் போட வேண்டும் என்கிறதெல்லாம் அப்பொழுதே ஆழமாக பொழிலன் திட்டமிடுவது உண்டு.
அந்த இதழ் மல்லிகை என்று பெரும்பாலும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு 47 48 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கிற இதழ். இது பொழிலன் வெளியிட்ட நூல், மல்லிகை என்று பேர். இது வெளியெடுக்கிற பொழுது அவருடைய மனம் என்ன என்றால், உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா, தனக்கு மட்டும் வாழ்வு சென்ற தனியன் வாழ்வை மதிக்குமா என்கிறது அவருக்கு விருப்பமான ஒரு பாட்டினுடைய வரியை போட்டிருக்கிறார் என்றால் அதில் அவருடைய ஈக உணர்ச்சியை அதில் பதிவு செய்கிறார். நான் அந்த காலத்தில் அறிவியல் தொடர்பாக இருக்கிற செய்திகளில், கலைச்சல் தொடர்பாக இருக்கிற செய்திகளை அவரிடம் உரையாடினதில் எது மூலமானதோ அதையெல்லாம் கூட இந்த நூலிலே பயன்படுத்தியிருக்கிறார். ஆங்கிலத்திலேயே மிகப்பெரிய நீளமான ஒரு சொல், 45 எழுத்துகளில் உருவான சொல். 45 எழுத்துகளில் உருவாகின சொல்லை வெப்சனுடைய அகராதியில் ஒரு போட்டிருந்தான். அதை பார்த்துவிட்டு வந்து பொழிலிடம் அன்பாக சொல்லுகிறேன், இப்படி ஒரு வியப்பான செய்தியை பார்த்து அதை எழுதி கொடுக்கலன்னு நான் கேட்கிறார். வெப்சர் அகராதி என்கிறது இவ்வளவு பெரிதா இருக்கும், தண்டியா. அதை உருவாக்குவதற்கு 127 நாடுகளுக்கு அறிஞர்களை அனுப்பி அந்த நிறுவனம் அந்த சொற்களை தொகுத்தது என்கிற வரலாறு எல்லாம் வெளிநாட்டவர்கள் எவ்வளவு பொறுப்போடு தங்களுடைய மொழியினுடைய ஆக்கத்திற்காக அவர்கள் எப்படி முறைப்படி உண்மையாகவே இயங்குகிறார்கள் என்பதற்கு அந்த அகராதி எல்லாம் சார்ந்து. அதிலே ஒரு சொல் 45 எழுத்துகளோடு இருக்கிறது ஒரு சொல். அதை அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான் என்று நான் சொல்கிறேன். அதை எழுதினதை வாங்கி இந்த புத்தகத்தினுடைய பின்பகுதியிலே போடுகிறார். ஒன்றுமில்லை, அந்த சொல்லினுடைய பெயர் நியூ மொனல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோவல்கனோகோனியாசிஸ். இதுதான் அந்த சொல். நியூ மொனல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோ வால்கனோகோனியாசிஸ். நியூமான் என்றால் ஹார்ட், உள்ள இருக்கிற நுரையீரல். நுரையீரல் லங்ஸ். இந்த நுரையீரலுக்கு உள்ளால் எரிமலை துகள்கள் என்கிற தூசுகள் உள்ளே போகிற பொழுது அதனால் ஏற்படுகிற நோய். அந்த உள்ளே ஸ்வாலோயிங் என்கிறது உள்ளே இழுக்கிற, இன்ஹேலிங் என்கிறது உள்ளே இழுக்கிற அந்த தூசை இழுந்தால் அதில் ஏற்படுகிற நோய்க்கு பெயர் நியூமோனியா மைக்ரோஸ்கோபிக் சிலிகோவல்கனோகோனியாசிஸ். இதையெல்லாம் அவர் பதிவு செய்கிறார். நான் இதை சொல்ல வருகிறேன். அந்த நூலில் என்னுடைய பாட்டு ஒன்றையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். நான் இதை எதற்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு 40 ஆண்டு 45 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த தமிழ் தொடர்பாக ஈடுபடுகிறதிலே நம் பகுதி என்னவாக இருக்கிறது, நம்முடைய தொடக்கம் என்னவாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு சான்று. அப்பொழுது நான் ஒரு பாட்டு எழுதி அவர் கொடுத்திருக்கிறேன். உன் திறம் பெரிதெனும் நம்பகம் தோய்வாய், உடையடா தொடரடா உயர்வடா நாளும், இன்றிரா வளமெல்லாம் இடையரா உயர்வால் ஏற்றிடும் படிப்படி உருக்கடா தோலும் என்று போகிறது அந்த பாட்டு. அப்பொழுதே இயல்பாகவே பாட்டு எழுத வேண்டும் என்கிறதும் மொழிநடை அமைப்பும் எல்லாம் கைவரப்பட்டிருக்கிற அந்த சூழலை மறுபடியும் நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த வற்றாத 40-45 ஆண்டு காலமும் ஒரே ஒற்றை வினையில் இந்த மண்ணையும் மொழியையும் நாட்டையும் இருக்கிற நிலைக்கு மேலாக மேம்படுத்தி ஒரு வீழ்ச்சியை உருவாக்க வேண்டும், இருக்கிற குமுக அழுக்குகளை எல்லாம் போக்கி இந்த மண்ணை தூய்மைப்படுத்த வேண்டும், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் பண்பு பொழிலனுக்கு உண்டு. அவருடைய கேட்பு கிணங்கி ஒன்று வாய் திறக்க முடியாமல் வாய் மூடியை போட்டுக்கொண்டு நான் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன். இதில் இங்கு வந்து இந்த உரையை
நிகழ்த்துவதற்கு உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கென்று இருக்கிற இந்த களம் எளிய களம் அன்று. ஐயா அவர்கள் அவருடைய ஆற்றல், அவருடைய எண்ணம் எல்லாம் படிப்படிப்படியாக எந்த வகையான பழுப்படாமல் மேலும் மேலும் நெருங்கேறி கொண்டிருக்கிறது என்கிறதுக்கு இந்த நடைமுறைகளை எல்லாம் தான். இதில் முழுமையாக பொடிரன் அவர்கள் இதில் பொறுப்பெடுத்துக் கொண்டு இயங்குகிற இந்த செயல்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. ஐயா அவர்கள் சொன்னார், அவருடைய பார்வை ஒரு தனிப்பட்டது, அவருடைய நோக்கங்கள் தனிப்பட்டது. அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் அதை படிக்கிறவர்கள் உள்ளூக்கம் பெற வேண்டும், அதை படிக்கிறவர்கள் நிமிர்ந்து உட்கார வேண்டும், அதை படிக்கிறவர்கள் மேலும் 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 வளர வேண்டும், உண்மையான வான உணர்வோடு இயங்க வேண்டும் என்கிறதுக்கெல்லாம் அவருடைய பாடல்கள் அத்தனையும் நமக்கு கை சான்றுகளாக கிடைத்திருக்கின்றன. அன்பிலே மழை தண்ணீர், அறிவிலே பெருநெருப்பு என்று போடுகிறது பாரதி சொன்னான். அம்மா, அந்த பாட்டிலே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் என்று அவன் எழுதுவான். இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இவரிடமிருந்து புறப்படுகிற செய்திகள்ல அன்பிலே மழை தண்ணீர், அது உண்மை. அன்பிலே மழை தண்ணீர்னு அவரை பார்த்தாதான் தெரியாது, அவர் அன்பு காட்டுறதை சுவைத்தால் தான் தெரியாது. அது ஒரு தனி வகை. அறிவிலே பெருநெருப்பு என்ற அது அப்படியே ஒரு அடையாளமாக அவருடைய நடைமுறைகளை பார்க்கலாம், அவருடைய எழுத்துக்களை பார்க்கலாம். அறிவிலே பெருநெருப்பு, ஆற்றலில் சூறை காற்று, இதெல்லாம் இந்த தன்மைகளை எல்லாம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்கிறதுக்காக அவர் பதிவு செய்து அந்த அழகையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாருடைய இல்லத்தில் அவர் களமாடி கொண்டிருக்கிற அவர் பக்கத்திலே இந்த மண்டகத்தை மறைந்திருக்கிற அந்த பெருவழியிலே இதிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி பெருமை அடைகிறோம். இதில் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் இது என்கிற செய்தியை இன்னும் உலகம் 100% விழுக்காடு கூட உணரவில்லை. ஏனென்றால் அவர்கள் தமிழை யாருமே படிக்கவில்லை. தொடர்பாக தமிழர்கள் அது தொடர்பாக இருக்கிற அந்த பகுதியை எதை கொண்டு போய் அவர்களிடம் செலுத்த வேண்டும், எதை கொண்டு போய் அவர்களிடம் விளக்க வேண்டும் என்கிறது பற்றிய எந்த அக்கறையும் தமிழ் தொடர்பாக இருக்கிற அறிஞர்களுக்கு இல்லை. அவரவர்களும் சிறு சிறு பகுதியை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு எல்லாரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர உலகம் முழுமைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறபடியான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அவர்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு, அதுக்கான முயற்சி இல்லை. ஏனென்றால் அதில் இழப்பைத்தான் நாம் பார்க்க முடியும், அதில் ஈகத்தைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே அந்த செய்திகளை எல்லாம் அது உற்று அவர்களுக்கு முன்னால் வைக்கிற அந்த வேலையை யாருமே தொடரவில்லை. அதற்கென்று முதல்ல இந்த மொழியை பற்றிய ஒரு ஆழமான தெளிவு வேண்டும். இது தொடர்பாக இருக்கிற நூல் மொழி நூல் என்று ஒரு நூல். இந்த நூல், இந்த மொழி பிலாலஜி என்கிற இந்த சொல்லுக்கு மொழி நூல் என்கிற சொல்லை பெயர்த்தவர், அந்த மொழிபெயர்ப்பு செய்தவர் மாகரல் கார்த்திகேயனார். இது 1913 வேப்பேரி கல்லூரியிலே அவர் பேராசிரியராக இருக்கும்போது வெளிவந்த நூல். இந்த நூலில் அவர் ஒட்டுமொத்தமாக அந்த காலத்தில் 1913 என்கிறது பாபானர் ஒரு கால் சட்டை போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டிருந்த காலம் அது. அவருக்கு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படித்திருந்த காலம் அது. அப்பொழுது இந்த நூல் வந்தது மிக வியப்பாக. அதிலே மொழியியல் என்கிறது என்ன,
அது தொடர்பாக இருக்கிறது. இந்த ஆய்வுகளுக்காக, இந்த வேர்ச்சொல் ஆய்வுகளுக்காக நான் என்ன பாடுபட்டேன், என்ன வகையான மன உணர்ச்சி எனக்கு இருந்தது இந்த சொற்களை ஆகிற பொழுது என்கிறது எல்லாம் அந்த மாகனல் கார்த்திகேயனார் இன்றைக்கு 107 ஆண்டுகளுக்கு முந்தி பதிவு செய்கிறார். 107 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதின அந்த செய்தியை உங்களுக்கு முன்னால் நான் படிக்க விரும்புகிறேன். ஒரு மொழி ஆசிரியனுக்கு, ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளனுக்கு, ஏன் ஒரு பொதுப்பட்ட ஆய்வாளனுக்கு இந்த வகையான ஒரு உள்ளூக்கமும் உள்ளெழுச்சியும் முதலில் இருக்க வேண்டும். இதை பதிவு செய்கிறார், முன்னுரையிலே பதிவு செய்கிறார். சில் முதலிய சொற்களுக்கு வட்ட முதலிய பொருள் வந்த காரணம் என்ன என பலமுறை ஞாபகம் வந்தமையின் ஒவ்வொரு சொல்லுக்கும் எங்களை மேலும் உண்மை காரணம் அறிதல் வேண்டும் என்று எண்ணுற்று அல்லும் பகலும் இடைவீடென்று வருந்தி வருந்தி ஆராய்ந்த பின்னரே இவ்வழி புலனாயிற்று. அங்கனம் வருந்தியும் சில சொற்களுக்கு காரணம் புலப்படாமையின் அப்பொருளை நேரில் கண்டுபிடித்து ஆராய்ந்து அக்காரணமும் இனிது விளங்கிற்று. இன்னும் காரணம் புலப்படாத சொற்கள் உள்ளது. ஓர் சொல் ஆராயுங்கால் மற்றொரு சொற்காரணம் புலனாயின. சில வாழாயிருக்குங்கால் புலனாயின. பிறரோடு பேசுங்கால் சில புலனாயின. சில கனவில் புலனாயின. கற்குங்கால் சில புலனாயின. கற்பிக்குங்கால் சில புலனாயின. அவற்றையெல்லாம் அப்போது அப்போது குறித்து வைத்தனர். கனவில் புலனானவற்றை பலகையிலேனும் சுவரிலேனும் குறித்து வைப்பல் அங்கனம் குறிப்பதற்குள் மறந்தனவும் உள்ள அம்மறந்தனவுக்கு அந்த மறந்தவற்றுக்கு சாலவும் வருந்தினர். மருந்துங்கால் அவற்றில் சில புலனாயின. வாழாயிருக்குங்கால் சில புலனாயின. புலனாகாது போயினவும் உள்ள. இப்படி துடித்து துடித்து எழுதுகிறார். இந்த ஆய்வுக்கு, மொழி ஆய்வுக்கு அடிப்படையிலே இந்த வகையான ஒரு உந்தெழுச்சி உள்ளத்திலே வேண்டும். அது பாவாணருக்கு இருந்தது. இதில்தான் பாவாணர் 6ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கிற அந்த காலத்தில் தான் இந்த மொழி நூலை மாகனல் கார்த்திகேயனார் வெளியிட்டார். இதற்கு பூரணலிங்கம் பிள்ளை என்கிற பூரணலிங்கம் என்கிற ஒரு பேரறிஞர் அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், வெவ்வேறு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், மிக அருமையான ஒரு முன்னுரையை எழுதியிருக்கார். அந்த முன்னுரையிலே இவரை பற்றி ஆழமா இவருக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது, அது எவ்வளவு பயணக்கூடியது என்பதெல்லாம் பதிவு செய்கிறார். இந்த நூலில் தான் தமிழ் எப்படி தோன்றினது என்கிறதுக்கான பகுதியை ஏறத்தாழ ஒரு 120 பக்கங்களிலே இது சுள் என்று எப்படி தோன்றினது, எப்படி குல் என்கிறது என்ன, பாவாணர் குல் சுல் துல் புல் நுல் முல் என்று 6 வேர்களிலிருந்து தமிழ் தோன்றியது என்று சொல்லுகிறதற்குரிய அடிப்படைகளை எல்லாம் மாகனல் கார்த்திகேயனார் தான் முன்னால் பதிவு செய்தவர். அது 90 விழுக்காடு பிழை. பாவாணரைய குறிப்பிட்டிருக்கிற நிலைகளிலே கூட இன்றைக்கு மொழியியல் உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏறத்தாழ் 6 கோடி 7 கோடி ரூபாய்க்கு நூல்களை தமிழர்கள் வாங்கியிருக்கிறார்களே. தொடர்பாக இருக்கிற இங்க இருக்கிற அமைச்சர்களோ யாருக்கும் படிக்கிற அறிவு இல்லை, படிக்கிற தேவையும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் வேறு தேவைகள் இருக்கின்றன. பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு கூட பாவாணருடைய நூலினுடைய செய்திகளை வைக்கிறதுக்கான துணிவு, அதற்கான அக்கறை, அதற்கான வேட்கை, அதற்கான தெளிவு எந்த பயனுக்கும் இல்லை. அப்படி நூல்கள் விற்றன. அந்த நூல்கள் விற்றன என்கிறதுக்குரிய காரணம் தென்மொழி இயக்கத்தினுடைய முயற்சிகள், அது பரப்பிய பதிவுகள். நன்கு ஆழமாக நாம் சில உண்மைகளை பார்க்க வேண்டும். தென்மொழி பரப்பிய வித்திய அந்த பதிவுகள் எல்லாரையும் பாவாணருடைய நூல்களை வாங்க வைத்தன. ஆனால் அரசிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் எந்த வகையான அக்கறையும் அறிவும் இல்லாததனால் பாடத்தில் பாவாணருடைய செய்திகளை எல்லாம் பதிக்க வேண்டும் என்கிற ஒரு வகை எண்ணம் அமைச்சர்களுக்கோ தொடர்பாக இருக்கிற கல்வித்துறையில் இருக்கிறவர்களுக்கோ இல்லை.
அவர்கள் அதை படிக்கவும் இல்லை, அவர்களுக்கு தேவையும் இல்லை. பாவாணர் அவர்கள் ஏராளமான முயற்சிகளை இதில் செய்தார், ஏராளமான முயற்சிகளை செய்தார். அதெல்லாம் சும்மா விளையாட்டாக சொல்ல முடியாது. அந்த உழைப்பை எல்லாம் பெரும்பகுதி சைவ சித்தாந்த நூல்பதிப்பு கழகத்தினுடைய தொடர்பாக இருக்கிற அந்த நிறுவனம் அவருடைய அறிவை முழுக்க முழுக்க விலைக்கு வாங்கி கொண்டது. அவருடைய இடைத்தர கட்டுரை இலக்கணம், கட்டுரை வரவியல் போன்றிருக்கிற நூலை எல்லாம் பல்லாயிரக்கணக்கில் அடித்து அவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார். அப்படித்தான் சில பேர் எழுதுகிறது. மு வரதராசனார் சின்ன அளவிலே அந்த திருக்குறளை போட்டார், உரை எழுதி. இவனுக்கு கொஞ்சம் பெரிய முகமாக இருந்தாலே தமிழன் சரியாக முகம் கழுவ மாட்டான். பெரிய அளவில் இருந்தாலே இவனுக்கு இந்த உரையிலே ஒரு 6 வரி 8 வரி விரிவாக ஒரு பொழிப்புரை இருந்தால் அதை படிக்க மாட்டான். இவனுக்கு 2 வரி திருக்குறள் எழுதியிருக்கிறாரா, 2 வரியிலே தான் இவனுக்கு உரை. அதுக்கு மேல் 2.5 வரியா இருந்தா கூட படிக்க மாட்டான். எனவே அவருடைய அமைப்பு திருக்குறளிலே இந்த ஒரு குறளுக்கு 3 வரியிலே 2.5 வரியிலே அதற்கு உரை எழுதினார். அதை சுப்பையா பிள்ளை மு வரதராசனாரிடமிருந்து தமிழ்துறையினுடைய தலைவராக, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக மூவாயிருந்தார். அவரிடம் 100 ரூபாய் கொடுத்து விட்டு, 100 ரூபாய் மிகப்பெரிய பணம், 100 ரூபாய் கொடுத்து விட்டு அந்த நூலை வாங்கினார். அது ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் 70 லட்சம் படிகள் போயிருக்கு. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு ஏறத்தாழ ஒரு 1 கோடி ரூபாய்க்குரிய காசு அந்த மூவாவனுடைய எழுதின அந்த அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்புக்காக போனது. அது பிறகு நூற்றுக்கணக்கான பேர் அந்த வடிவத்திலேயே விற்றால், அந்த வடிவத்திலே இருந்தால் திருமணங்களுக்கு கொடுக்கலாம், போகலாம், எல்லாரும் விரும்பி படிப்பார்கள். பாவாணர் எல்லாம் பெரிய முயற்சிகளை பண்ணினார்கள். ஆனால் இன்னும் ஒரு ஆழமா தமிழகத்துக்கு ஒரு சிறந்த உரை வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் பெரிய முயற்சிகளை பண்ணினார். அதற்காகவே திருக்குறள் பற்றிய எண்ணத்தோடையே வாழ்ந்தார். சிறையிலே இருக்கிற பொழுது கண்டமண்டலமாக இந்த காவல்துறை முட்டாள்தனமாக தமிழர்களை எல்லாம் அடித்து நொறுக்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். இரவு பகல் பாராது எல்லாரையும் ஒவ்வொரு அறையாக புகுந்து அடித்துக் கொண்டிருந்த காலத்தில் சென்னையிலே சிறையிலே ஒவ்வொரு அறைக்கு முன்னால் அடிப்பதற்காக ஒவ்வொருவரையும் பெயரிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் தண்டித்தார்கள். இந்த தொடர்பா இருக்கிற சிட்டி பாபெல்லாம் அதில் இறந்தார்கள். தொடர்பாக முரசொலை அடியார் என்கிற ஒருவருக்கு அவர் வயிற்றிலே அறுவை செய்தவர். அவர் வயிற்றிலே ஏறி மிதித்து இந்த வயிற்றிலே வயலையே உடலெல்லாம் வெளியே வரும்படி செய்தார். அதில் ஐயா அவர்களை அந்த வாயிற்படியில நின்று ஒரு கூட்டம், பெயர் சொல்லுடா, பெயர் சொல்லுடா, டேய் பெயர் சொல்லுடா அப்படின்னு. என்ன அடா என்ற உடனே இவர் எழுதுறார். அடா என்ற உடனே இந்த காது முழுமைக்கும் வெம்மை ஏறிவிட்டது என்று எழுதுகிறார். அது எழுதிக்கொண்டே இருக்கிற பொழுது அடுத்த வரியிலே செவிகைக்க சொற்பொருத்தல் என்பது இதுதானோ என்று எழுதுகிறார். திருக்குறள்ல காதுக்கு ஒரு உணர்வு உண்டு. அந்த உணர்வு சாப்பிடுற உணர்ச்சி என்னவோ அது போலவே காது. செவி கைப்ப என்ற செவி கசக்கும்படியாக இப்ப அவர் உள்ளே இருந்தவன் அடா என்று அழைத்த உடனேயே இவருக்கு உடனே திருக்குறள் தான் நினைவுக்கு வருகிறது. செவிகைக்க சொற்பொருத்தல் என்பது இதுதானோ, அது பிறகு உறக்க சொல்லுடா. அந்த அடா என்கிறது பற்றி ஒரு பகுதியே தென்மொழியில் ஐயா அவர் எழுதினார். நான் எதற்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு சிறு செய்தியாக இருந்தாலும் கூட திருக்குறள் தொடர்பான உணர்விலேயே வாழ்ந்தார். திருக்குறளுக்கு பொருள் காண்பதிலேயே அவருடைய வாழ்க்கை முழுமைக்கும்
இயக்கவாதம். அந்த பெருமகனார் இந்த இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக இது நின்று நிலைக்க வேண்டும் என்பதற்காக, இது பரவ வேண்டும் என்பதற்காக பாவாணர் அவர்களை மிக பெரிதாக எண்ணி, மிக பெரிதாக கருதி அதற்கான உழைப்பெடுத்தார். ஆனால் இயல்பாகவே அதனுடைய தொடர்ச்சி வேண்டும் என்கிறது அவருடைய எதிர்கால பார்வையில். ஒன்று இடுக்கன் கால் கொண்டிட வீழும், அடுத்து ஒன்றும் நல்ல அழிதால் இழாத குடி. திருக்குறள் படித்ததுனால அவருக்கு அடுத்து யாராவது இதை ஊன்றிக்கொள்ள வேண்டும், அடுத்து ஒன்றும் நல்லால் ஒருவன் இருக்க வேண்டும். அப்படி அந்த குடி கடைசியில் அப்படிப்பட்ட ஆள்கள் தோன்றவில்லையானால், அவர்களை ஊக்குவிக்கவில்லையானால், அது இடுக்கன் கால் கொண்டிட அந்த ஆலமரம் வீழ்ந்து இனம் என்கிற ஒரு பேர், இனம் என்கிற இந்த தமிழ் இனம் பெரிய இனம். அடிப்படையில ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய துறையை பின்பற்றி கொண்டு அதில் ஈடுபட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் அவர் பாவாணருக்கு பிறகு நம்முடைய உழைப்புகளிலே ஒரு நம்பிக்கையும் அன்பும் இது வளர வேண்டும் என்கிற அந்த நெஞ்ச உறுதியும் அவருக்கு இருந்தது. அதற்காக பல நிலைகள் பற்றி அவர் பேச தொடங்கினார். ஆவணங்களாக பதிவு செய்து பலவற்றை பதிவு செய்தார். இந்த ஆய்வை தொடங்குவதற்கு முன்னால் நாம் ஒன்றை அடிப்படையை உணர வேண்டும். இந்த தொல்காப்பியம் என்கிறது 2700 ஆண்டாகும். எல்லாருமே கல்வெட்டுத்துறை, ஆர்காலஜி என்கிற தொல்லியல் துறை தொடர்பாக கீழே தோண்டி பார்ப்பது, இது போன்ற துறைகள், இவற்றாலெல்லாம் ஒரு வகையான பயணம் இல்லை என்று பாவாணர் மண்ணில் வெண்ணில் எழுதுகிறார். ஒரு பயணம் இல்லை. ஏனென்றால் இதை தாண்டிய முந்திய அந்த சூழலில் தான் தமிழனுடைய உண்மைகள் இருக்கின்றன. அதை தாண்டிய நிலையிலே தான் இந்த தொடர்பாக இருக்கிற கல்வெட்டுகள், எழுத்துகள், அது தொடர்பாக இருக்கிற தோண்டி பார்க்கின்ற இந்த பொருள்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை தாண்டிய நிலையில் தான் இருக்கின்றன என்று பாவாணர்கள் மண்ணில் மிக ஆழமாக எழுதுகிறார். இந்த தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டார். தொல்காப்பியம் என்கிறதை உருவாக்குவதற்கு இப்ப நாம் உட்கார்ந்து இருக்கிற இந்த அறை போல 20 மடங்கு 30 மடங்கு இருக்கிற பெரிய பெரிய அரங்கத்திலேதான் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் குவித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக ஆய்ந்து பார்த்து பெரும் பெரும் வேலையை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு 2700 ஆண்டுகள். ஒரு சின்ன சான்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இதிலே என்று சொல்வார்கள், என்பரான் எப்பிசனோரே மொழிப மொழித்திசினோரே தொடர்பாக இருக்கிற கூறுப என்றெல்லாம் வருகிற இந்த இடங்கள் 287 இடங்கள்ல 287 இடங்கள்ல தொல்காப்பியத்திலே பயன்படுத்துகிறார். 287 இடங்கள். இன்னொன்று சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். செய்யுளியல்ல தொடைன்னு ஒரு பகுதி இருக்கு. தொடுப்பது எதுகை மோனை தொடர்பா இருக்கிற இயைபு எல்லாவற்றையும் தொடுக்கின்ற அந்த இலக்கணக்கூழ், செய்யுளியல் இலக்கணக்கூழ். இந்த தொடைய விகற்பம், தொடையினுடைய வேறுபாடு, எவ்வளவு தொடையினுடைய விரி என்ன இருந்தது, எவ்வளவு விரிகள் இந்த பகுதியிலே இருக்கின்றன என்று தொல்காப்பிய காலத்தில் தொடர்பா இருக்கிற குழுவின ஆய்வு ஒரு பதிவு செய்கிறார்கள். நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். மெய்பெரு மரபின் தொடை இதையெல்லாம் பார்த்தால்தான் ஆய்வு உலக முதல் மொழி என்கிறதுக்கான ஆய்வுக்கு நாம் கிட்ட நெருங்கி போக முடியும். தொடை மெய்பெரு மரபின் தொடை வகைதாமே ஐயீராயில் தொடை என்கிறது சும்மா விளையாட்டாக இருக்கிற ஒரு இலக்கண செய்யுடைய இலக்கண கூறு. ஐயீர் ஆயிரத்துக்கு 5 2 10 ஆயிரத்து என்றால் 10,000. ஐயீர் ஆயிரத்து 600
6500 3000 இந்த 10000 இந்த 10000 இந்த 3000 13000 தொட்டு தலையிட்ட 10 குறை 709 என்ப உணர்ந்தீசினோரே. இந்த உடம்புல 9 துளை இருக்கிறது. மூக்குல 2 துளை, காதுல 2 துளை, கண்ணுல 2 துளை, வாயில 1, 2, 4, 6, 7, ஒன்றுக்கு போகிறது, ஒன்று வெளியே போகிறது, 9 துளை. தொல் என்கிறது தொலைன்னு பேர். தொல் தொல் தொன் தொண்டு 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 தலையிட்ட தொண்டு என்கிறது 9ஐ குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். தமிழில் வழங்கின சிறப்பு சொல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தொண்டு தான் இருக்கிறது. இதை பதிவு செய்கிறார். தொண்டு தலையிட்ட 10 குறை 709 13,699 தொடைகள் இருக்கின்றன என்று ஒரு சின்ன 4 வரியில ஒரு குறிப்பு இருக்கிறது என்றார். 2700 ஆண்டுக்கு முந்தி எத்தனை ஆயிரம் நூல்கள் இந்த மண்ணிலே பரவின என்கிறதை ஒரு பதிவுல பார்க்கலாம். அந்த காலத்தில் அவர் எழுதுகிறார். எழுத்து இல்லை, எழுத்ததிகாரத்தில் அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நெடலும் உலகன மொழிபெயர் இசையோடு சிவனியின் அரம்பின் மலையை என்பனார் புலவன் ஒரு சூத்திரம். அளவு இறந்து நான் இப்ப சொன்ன இந்த ஒலியியல் தொடர்பாக இருக்கிற செய்திகள்ல இதை தாண்டியும் செய்திகள் இருக்கின்றன. அளவிறந்து உயிர்த்தல் என்கிறது மூச்சு விடுதல், ஒளியிடுதல் பொருள். அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசையிடலும் இதில் இருக்கிற ஒற்றிசையானது நீடுகிறது. இதெல்லாம் இயல்பாக இருக்கிற இந்த எழுத்ததிகார செய்திகளிலே கொண்டு வராமல் இதெல்லாம் இசை நூலிடத்திலே யாழ் இலக்கணத்திலே கண்டுகொள்ளுக என்று உரை எழுதுகிறார்கள். யாழ் என்கிற ஒரு இசைக்கருவிக்கே தனி இலக்கண நூல்கள் இருந்தன. நூல் குதிரை ஓட்டுவதற்கு, ஒரு குதிரையை செலுத்துகிறான் என்ற குதிரையை ஓட்டுவதற்கு என்று நூற்றுக்கணக்கான நூல்கள் இருந்தன. எப்படி அதனை செலுத்த வேண்டும் என்று. எனவே வருகிறதெல்லாம் நூலறிவளவை நூலறிவு தொடர்பாக இருக்க அந்த தொடர்பா அதனை எப்படி இயக்குவது என்கிறதுக்கான நூல் இலக்கணங்களை எல்லாம் தெரிந்த வல்லவனே என்கிறபடி வரும். அப்படி இந்த தொல்காப்பியத்தில் எல்லா பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் மரபு சார்ந்திருக்கிற எதையெல்லாம் இந்த தமிழிடம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனை பகுதிகளையும் அவர் ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். உடம்புல மிகப்பெரிய பகுதி என்கிறது இந்த மா. இதற்கு முந்தி மா என்று இருந்தது. மா என்ற பெரிய பொருள். எனவேதான் இந்த உடம்புக்கு, இந்த பகுதிக்கு அகலம் என்று பேர். அகலம் ஆனா கானா லானா என்பன அகலம். அகலத்தில் சாந்து நீவி என்று வரும் அகலானது. அகலம் என்ற அகன்ற பகுதி என்கிறதுனால தான் இதுக்கு மார்பு. அதற்கு முந்தி மார்பு இருந்தது. மார்பு என்கிறது மார்பம். இந்த சொற்களை எல்லாம் கம்பராமாயணத்தில் கையாளுவார். மார்பு என்கிறது மார்பு என்று அர்த்தம். மார்பு என்கிறது மார்பு என்கிறது மருவு என்ற மார்பினாலே தழுவு என்று பொருள். ஒரு பிள்ளை நம் வீட்டுக்கு வாழ்க்கைக்காக, நம்முடைய பையனுக்காக வருகிறாள் என்றால் அவள் வேறு யாரும் அல்ல, அவள் நம்முடைய மகள் தான். ஆனால் மகளாக தழுவிக் கொள்ளப்பட்டவள். நம்முடைய மகள் தகுதியிலே வைத்து தழுவிக் கொள்ளப்பட்ட பெண் யாரோ அவள் மருவு மகள். அவன் யாரோ அவன் மருமகன். இந்த சொற்களை எல்லாம் முழுக்க பண்பாட்டு பதிவுகளை எல்லாம் வைத்திருக்கிற கூறுகளை நாம் பார்க்கலாம்.
மரபு என்கிறது நூற்றுக்கணக்கான பதிவுகளை தொல்காப்பியர் பதிவு செய்கிறார். இதுல இன்றைக்கு 45 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ் உலக முழுமைக்கும் எப்படி போயிருக்கிறது, இருக்கிற அந்த மொழிகள்ல மேலை மொழிகள்ல இது எப்படி போய் பரவி வேறு வடிவமெடுத்திருக்கிறது என்கிறதை, இந்த ஆய்வை நான் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு தொடங்கினேன். அது தொடங்கினது உங்களுக்கு சொன்ன நேரமும் சூழலும் இருக்கிற பொழுது அது உங்களுக்கு அது விளங்கும். இது 45 ஆண்டுக்கு முந்தி இது எப்படி உலகம் முழுமைக்கு போனது என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. சட்டம் படிக்கிற போது நான் எழுதினேன். அதைத்தான் இப்பொழுது ஒவ்வொரு நூல்களாக அச்சேரி கொண்டு வருகின்றன. ஒரிஜினல் ஆரிஜின் என்கிற பெயரிலே வெளிவருகின்றன. இதிலே ஒவ்வொரு சிறிய செய்திகள், தொல்காப்பியத்தில் ஒரு பதிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பதிவும் என்ன வகையிலே பிழையுடையதாக இருக்கிறது என்கிறது இன்றைக்கு இருக்கிற ஆய்வு, அந்த ஆய்வு முறை உள்ளே புக தெரிகிறது. அவ்வு என்ற பற்று பொருள். இதற்குதான் அவ்வா அவா என்று ஒரு சொல் ஏற்பட்டது. பற்று என்று பொருள். அவ்வு ஆவு ஆவல் பற்றுக்கு பொருள். அவ்வு என்கிறது சேர்க்கைக்கு பொருள், பற்றுகைக்கு பொருள். அவை அவை என்ற 10 பேர் 20 பேர் 40 பேர் கூடியிருக்கிற அரங்கம், அதுக்கு அவையின் பேர். இந்த அவை என்கிற சொல் அமம் என்கிறது சத்திய, அமம் என்கிறது சமம் என்றாகிறது போல், அந்தி என்கிறது சந்தி என்றாகிறது போல், உடல் என்கிறது சுழல் என்றாகிறது போல், இந்த அவை என்கிறது சபை என்றார். சபை கவையாகி கொப்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். சபை நடுவே, சபை என்கிறது தான் செப்ப சொல். அதைத்தான் சபா என்று ஆக்கிக்கொண்டு சபா என்கிற அதிலிருந்து தான் உங்களுக்கு சபை என்கிற சொல் ஏற்பட்டது. அவை என்கிற சொல் வந்தது என்று சென்னை பல்கலைக்கழக அகராதியிலே வையாபுரிக்குள்ள போன்றவர்களெல்லாம் பதிவு செய்தார்கள். அவை என்கிற அந்த வடிவத்தில் நின்று சபை என்கிற அந்த வடிவம் தான் ரஷ்ய மொழியில சபத், SAVE சபை, சபத். அடுத்தது அதற்கு பிறகு இருக்கிறான் சோவியத் என்று இருக்கிறதுக்கு அசம்பிளி எல்லாம் சேர்த்து யூனியன் என்கிறது. இந்த அவை என்கிறதுக்கு என்ன பொருளோ அது உலகம் முழுமைக்கு அப்படியே இப்படி பல்லாயிரக்கணக்கான செய்திகளை வைத்து பார்த்த பிறகுதான் தமிழ் எப்படி உலக மொழியாக இருக்கிறது, உலக மொழிகளுடைய தாயாக இருக்கிறது என்கிறது நமக்கு விளங்கும். தொடர்பா இந்த நம்முடைய மொழி சின்ன 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 செய்தியாக அது வேறு வடிவம் எடுத்திருக்கிற அந்த அழகெல்லாம் தனி. இப்ப அவ்வு என்கிற அந்த அடிப்படையை சொன்னேனே, அது பற்றுதல் என்கிற கருத்துதான். அவ்வு சவ்வு சவ்வு சவு சவ்வி சவி என்கிறது தான் செவி என்று ஆனது. ஒலியை பற்றுகிறதுக்கான உறுப்புன்னு பேர். வல் என்கிறது வெல் என்றாகும், கட்டி என்கிறது கெட்டினாகும், பரு என்கிறது பெரு என்றாகும். அதுபோல் சவி என்கிறது செவி நாடும். ஒளியை பற்றுவதற்கான ஒரு உறுப்பு. எதாக இருந்தாலும் கேட்டு தொலைடா என்று திருவள்ளுவர் சொல்றார். ஒரு சொல்லை ஒரு மொழியில பயன்படுத்துகிற பொழுது ஒரு வரியிலே திரும்பவும் அதே சொல் வராமல் எழுத வேண்டும் என்கிறது நம்முடைய மொழி மரபு, இலக்கிய மரபு, ஒரு நடைமுறை.
செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை எழுதுறது. 7 சீர்கள் இருக்கிற இடத்துல திரும்ப திரும்ப செல்வம் 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 செல்வம்னு போடுறது. கேள் கற்றிலனாயின் கேட்க, படிக்கலனா கூட முட்டமே, நீ கேள், சொல்றத கேள் என்று சொல்ற. இந்த செவி என்கிறது ஒளியை பற்றுகிற உறுப்பு. கதுவுதல் என்றால் பற்றுது, கது என்றால் பற்று பொருள். அரா கதுவு யாங்கு என்று வரும். நாகம் அப்படி பற்றினார் போல என்று வரும். கதுவுதல் என்கிறது தான் கது. காது காதல் என்பது உள்ளத்தினுடைய பற்று. உள்ளத்தினுடைய பற்று என்கிறது தான் காதல் என்கிற சொல்லை உருவாகும். காது என்பது ஒளியை பற்றுகிற உறுப்பு. அதை போல கல் என்கிற கானா இல்லைன்னா கீழ்நோக்கலாம். கல் என்கிற இந்த சொல்லுக்கு முன்னால கல் கானா இல்லைன்னா என்று கல். அதற்கு முந்தி புல். அந்த புல் அதுக்கு முந்தி குய் என்றிருந்தது. அது தனி கதைகள். குல் குல் கொல் கல் கல என்ற கூடுன்னு பொருள். கல் என்கிற சொல்தான் கல் என்றாயி சேர்க்கைன்னு பொருள். மரம் பண்ணையை சொல்லுகிற பொழுது மரங்கள், மான் மக மககள் மக்கள் செடிகள் என்று பன்மையீராக சொல்லப்படுகிற கல்லீர் இருக்கிறது. அது புல் கொல் கல் என்கிறது. அழுத்தத்தில் மறுபடி கல் என்று வருகிறது. இந்த கல் என்கிறது சேர்க்கைன்னு பொருள். இந்த கல் என்கிற காணா இல்லைன்னா இந்த வடிவம் தான், இந்த கல் தான் கெள் கேள் என்று வந்தது. கேள் என்றால் ஒளியை பற்றி பொருள். இந்த கேள் என்கிறது ஒரு ஒரு அறிஞரை, ஒரு ஐயா, ஒரு பெரியவரை பார்த்து நான் சொல்றது கேளியா அப்படின்னு சொல்றதுக்கு கேள் கேளும் என்று வருகிற வடிவம் கேளும் என்று ஆனது. செல் என்று இருக்கிறதுக்கு முந்தைய வடிவம் சொல்லட்டுமா உங்களுக்கு? செல் என்கிறதுக்கு முன்னால் சல்லுன்னு தான் இருந்தது. டெல்லி சலோ டெல்லி சலோ சல் என்கிறானே போ என்று. இது தமிழில் என்றுதான் போனது. வடபகுதியிலே இருந்த தமிழர்கள் தொடக்க காலத்தில் சொன்னது போ என்கிறதுக்கு சல். இந்த சல் தான் செல். செல் சென் சென்மோ போ என்று பொருள். சென்மின் போ பொருள். இந்த கேள் கேள் கேள்மின் என்பது கேள் என்று பொருள். கேள் மியா கேண்மு ஐயா, கேளும் ஐயா, கேண்மு ஐயா, கேண்மியா நின்றது. இந்த மியா என்கிறது தொல்காப்பியர் காலத்திலேயே சரியாக வரையெடுக்க முடியாமல் மியா என்பது ஒரு முன்னிலை அசை சொல். மியாயிக கோபதி அத்தை இத்தை வீயாழ முன்னிலை அசை, முன்னிலை அசை சொல்லாக அது இருக்கிறது. மியா என்று ஒரு பூனை ஒளி போது இருக்கிறது. இந்த மியா தனி சொல்லது, அது முன்னிலை அசை சொல்லு இல்லை. கேள்ம இயா, இந்த கேள் என்கிற அந்த வடிவம் உங்களுக்கு சொன்னால் அது விளக்கும். கேள் என்கிற அந்த வடிவம் நான் அந்த காலத்தினுடைய குறிப்புகள் எழுதினது. கிரேக்கத்தில் லத்தினத்தில் கேள் என்று சொல் கே எல் யூ. நீங்களே சொல்லி பாருங்கள். க்ளூ க்ளூ ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்க்யூர். என்ன பொருள் என்றால் டு ஹியர் பொருள், கேள் என்கிற பொருள். குறிப்பு என்கிறதெல்லாம் நான் சொல்லுகிறது இல்லை. உலக மொழியறிஞர்கள் என்று இந்த மொழியிலே கொத்திக் கொண்டு மிக பல்லாண்டுகள் உடைப்படுத்தியிருக்கிற அந்த மூளைகள் எல்லாம் கூடித்தான் இதுதான் மூலம், இப்படித்தான் வந்திருக்கிறது. இதற்கு முந்தி இதுவாக இருந்தது, இதனுடைய வடிவு கடைசி வடிவு இது என்று நிறுத்தியிருக்கிறார்கள்.
மானியர் வில்லியம்ஸ் என்கிற ஒரு அறிஞர் போர்டன் ப்ரொஃபஸராக இருந்து ஒரு தனி பெரும் துறையை அவனுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். 43 ஆண்டு காலம் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாது. சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று இவ்வளவு பெரிய தட்டியாக அதில் இருக்கிற ஒரு பக்கத்தை ஒருவரிடம் கொடுத்து எழுதி கொடுங்கள் என்று சொன்னால் ஒரு நாள் ஆகும். அதை இரவு மகளாக உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் அடிப்படையிலே அதில்தான் பார்ப்பனத்தினுடைய அந்த சிறப்பையும் ஒத்துழைப்பையும் தொடர்பாக இருக்கிற மீட்பையும் நாம் கவனிக்க முடியும். அவ்வளவு ஓலைச்சுவடிகளையும் அவ்வளவு எழுத்து ஆவணங்களையும் அவனுக்கு அனுப்பி வைத்தார்கள் போர்டன் பல்கலைக்கழகத்துக்கு. 43 ஆண்டு காலம் அந்த சமர்கிருத அகராதியை அவன் தொகுத்தான். 43 ஆண்டுகள் தொகுத்த பிறகு அதற்கு முன்னுரை ஒன்று எழுதி கொடுத்தார். அந்த முன்னுரையிலே எவ்வளவோ அடிப்படையான உண்மைகளை சொல்லுகிறார். 10-11ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி இவர்களுக்கு எழுத்து என்பதே இல்லை என்கிற பதிவையெல்லாம் செய்திருக்கிறார். சமஸ்கிருதத்துக்கு 11ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி இவர்களுக்கு எழுத்து என்றே ஒன்று தெரியாது என்கிறதெல்லாம் பெரிய இலக்கணத்தில் முன்னுரையிலே பதிவு செய்திருக்கிறார். எழுதி நூல்கள் அச்சேறி விட்டன. முன்னுரை எழுதி கொடுத்தாயிற்று. முன்னுரை அச்சேறி கொண்டிருக்கிறது. பிரான்ஸ்ல டேன்ஸ் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியிலே சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது அவன் குழந்தையிலே அந்த பூங்காவிலே விளையாடினது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கு போய் ஓய்வெடுக்கலாம் அப்பாடா என்று ஓய்வெடுக்கலாம் என்று அங்கு போனான். அந்த தொடர்பா இருக்கிற பூங்காவிலே போய் பிரான்சினுடைய டான்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு பூங்காவுக்கு போய் அமர்ந்து அந்த கட்டையிலே அமர்ந்து கொண்டு சாய்ந்தான். சாய்ந்ததும் அந்த மூச்சு நின்று போய்விட்டது. 43 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு ஓய்வெடுக்கலாம் என்று போனவர். அதற்கு பிறகு அந்த போர்டன் பல்கலைக்கழகம் என்ன செய்தது என்றால், இதை யாரிடம் மறுபடியும் இதை பதிப்பு செய்வதற்காக யாரிடம் எழுதி வாங்குவது என்கிறதை எண்ணி பார்த்து அவனுடைய மானியர் வில்லியம்சனுடைய மகன் வில்லியம்ஸ் என்று ஒருவன், அவரிடம் நீங்கள் அப்பாவுக்காக நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் இது போல இந்த நிலையிலே என் தந்தையாரை தவறிவிட்டார், முன்னுரையெல்லாம் எழுதி கொடுத்து விட்டு போனவர், அதற்கு பிறகு அவர் அந்த காலமாகிவிட்டார் என்றெல்லாம் எழுதிட்டு, இந்த நூலினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று தெரியாமலேயே அவர் இறந்து விட்டாரே, என் கொலையெல்லாம் எரிகிறது என்று எழுதுகிறார் ஒரு தனி கட்டுரையிலே. அப்படியெல்லாம் இந்த மண்ணிலே அறிவு உழைப்பெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதிலே இந்த கேள் என்கிற வடிவம் KLU என்கிற சொல்லினின்று வந்தது. அது எந்த மொழியினின்று வந்தது என்று தெரியவில்லை என்று அந்த இறுதியிலே நிறுத்துகிறார்கள். லத்தீனத்திலே கிரேக்கத்திலே இந்த என்கிற சொல்தான் இந்தோ யூரோப்பியன்ல குலிஸ்டிஸ் என்று வருகிறது. ஜெர்மானிக்கில் குலிஸ்டிஸ், ஓல்டு நேரத்தில் குலிஸ்ட், ஓல்டு சாக்சானியத்தில் குலிஸ்ட், ஓல்டு இங்கிலீஷில் கிளிஸ்ட், சென்ஸ் ஆஃப் ஹியரிங் என்று போடுறான். இந்த வடிவங்கள் இது கிளிஸ்ட் என்கிற வடிவத்தில் தான் லிஸ்ட் என்று வருகிறது. EN சேர்த்து லிசன் போடுறான். லிசன் என்றால் உற்று கேள்வி பயன்படுத்துகிறோமே, லிசன். இந்த லிசன் என்கிறதுக்கு மூலம் இந்த ஹிலிஸ்ட் என்கிற வடிவத்தில் லிஸ்ட் என்று ஒரு சொல் ஏற்பட்டு லிசன் என்று ஒரு சொல் வருகிறது. இதற்கெல்லாம் மூலம் இந்த இந்த ஒன்றுமில்லை, நம்ம கேளு. அதே போல என்கிற அந்த வடிவம் என்றாகி உறக்க கேட்கிற ஒளியை நீ கேட்பாயாக என்று லவுட் என்கிறது. இந்த என்கிறது தான் மூலமாக போடுகிறார்கள். சரி, கிளிய
கிளையண்ட் என்கிறவன் கேட்கிறவன், கிளையண்டல் என்கிற பிரெஞ்செல்லாம் சொற்கள் இருக்கிறது. எதுக்கு சொல்லுகிறேன்? கிளையண்ட் என்றோ, லவ் என்றோ, லிசன் என்றோ இதையெல்லாம் வருகிறதுங்களா? கேட்சி என்கிற பொருள்ல சொல்கிறார்கள். சொல் கேள் என்கிறது வடிவம் இயல்பா அப்படி போயிருக்கிறது போலவே என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையில், 40 ஆண்டு கால ஆய்வு வாழ்க்கையில் ஏறத்தாழ ஒரு 60,000 சொற்களுக்கு இதில் ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறேன். இந்த 60,000 செய்திகளை சொன்னால் இல்லை, ஒரு ஏறத்தாழ சில 1000 செய்திகளை சொன்னால்தான் ஆமா உண்மையிலே உலக மொழிகளுக்கு இதுதான் தாய்மொழியாக இருக்கிறது. இந்த மொழி நம்முடைய மொழிக்கு முன்னால முழு என்றால் சேர்க்கைன்னு போடும். சொல் தொடர்பாக இருக்கிற கருத்தொழிகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு முழு மொழி என்கிறது மொழியின் ஆனது. அந்த காலத்தில் உலகத்தில் எங்குமே மொழி இல்லை, இது மட்டுமே இருந்தது. தமிழுக்கு முதலாக இருந்த பெயர் மொழி என்பது மட்டுமே. ஏனென்றால் அதுக்கு வேறு பெயர் வைக்க வேண்டிய தேவையில்லை, மொழி என்று மட்டுமே இருந்தது. இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு மொழிகளிலே வட்டார மொழிகளாக, டயலெக்ட்ஸ் என்கிற வட்டார மொழிகளாக பருவர்கள் நம்முடைய மொழி என்ற அந்த செப்பத்துக்காக ஒரு பெயர் சூட்டிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அந்த உரிமையை அடையாக தம்மொழி தம்மொழி தமிழி என்கிறது தமிழ் என்று ஆனது. நாம தமிழ் மொழி என்றே சொல்ல வேண்டியதில்லை, தமிழ் என்றாலே நமக்கென்று இருக்கிற மொழி. தா என்கிறது அப்பா, அப்பா அவன் தான் கொடுத்தவன். ஈதா கொடுவனை கிழக்கு மூன்றும் இரவின் கிளவியாகிடனுடைய தா என்றால் கொடுக்கிறது பொருள். அப்படி குழந்தையை கொடுத்தவன் தான், அதை தாயினுடைய வயிற்றிலே செலுத்தினவன் தான், அவன் தான் கொடுத்தவன் தான் தா. அந்த அப்பாவுக்கு அப்பா இருக்கிறானே அவன் தாத்தா என்று சொல்லப்பட்டான். ஆய் என்கிறது தாய், ஆய்க்கு ஆய் இருக்கிறாளே அவன் ஆய் ஆய் என்கிறது அன்னைக்கு ஆயான்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். தா என்கிறது தந்தையை குறிக்கிற அந்த சொல். எல்லாரையுமே அப்பா என்று சொல்லுகிற இந்த மரபு மண்ணில் தந்தா என்கிறதா தந்தா என்றாய் தந்தை என்கிற ஒரு சொல் உருவானது. தம் மொழி என்கிறது தான் தமிழி என்றது தமிழானது. அங்கிருந்து கொண்டு லத்தீன கிரேக்கங்களில் இருந்த அந்த பகுதியில ஒரு பகுதியினர் நாடோடி குழுவினர் படிப்படியாக எங்காவது போய் தங்கலாம் என்று அழைத்து திரிந்து கொண்டு விலங்குகளோடும் மற்ற நிலைகளோடும் ஒரு கூட்டமாக ஒரு வெள்ளை நிற கூட்டம் வந்து தங்கின இடம் என்கிற தொடக்கத்தில் இமயமலை பகுதியிலிருந்து தங்கினது. இதை அங்கு கூட்டமாக தங்கியிருந்தார்கள் என்கிற அந்த செய்தியை 1810 பதிவு செய்கிறார். ஆரியர் துவன்றிய பேரிசில் இமயம் துவன்றிய என்கிறதுக்கு என்ன என்று நமக்கு சிக்கலாக இருக்குதுன்னா, தொல்காப்பியத்தில் உரியல்ல துவன்று நிறைவாகும். நிறைய பேர் வந்து அந்த இமயமலை ஓரத்தில் தங்கினார். அங்கு தங்கினவங்களுடைய கூட்டங்கள்ல ஒரு கூட்டத்தில், ஒரு பண்டிதர் கூட்டத்தில் ஒரு பகுதி தான் நேரு பிறந்தான். நேருடைய மகள் இந்திரா காந்தி பிறந்தார். எனவே அந்த பகுதியை இல்லை என்று ஆக்கினால், வேறு காஷ்மீரத்துக்காக உருவாக்கினால் இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று போகும். எனவே ஏன் அதை காஷ்மீரை பிடித்து வைத்துக் கொண்டு அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதுடைய காரணம் கோடியாக ஏன் இந்திய அரசு அதை அழிக்கிறது என்றால் நேருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்கினவர்கள் 6 அவரை எண்ணிக்கொண்டு படிப்படியாக உள்ளடங்கினார்கள். இந்தியா முழுமைக்கும் நம்முடைய தமிழ் வேறு வட்டார மொழிகளாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலம். இதை மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் என்கிற தலைப்பின் கீழ் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலில்
இங்கே ஒரு நிலைப்பான இனம் இருந்தது, கருப்பு இனம் இருந்தது, வெளியிலிருந்து ஒரு அயல் இனம் வந்தது. இந்த இரண்டு இனங்களும் இந்த மண்ணுக்குள் வந்த கதை இதுதான். இதற்கு முந்தி நம்முடைய மக்கள் கருப்பினத்தவர்களாக இந்த மண்ணுக்குரியவர்களாக இருந்தார்கள். அதில் ஒரு இனம், அயல் இனம் இங்கு கலந்தது. வந்தவர்கள் ஒரு 2000 சொற்கள், அந்த கிரேக்க லத்தீன வகைப்பட்டபடியான இருக்கிற மொழி சொற்களை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு 20 சொற்களை வைத்துக் கொண்டு இயல்பாக கருத்து தாயிடம் சொல்லிவிடும். அதுபோலவே ஒரு 2000 சொற்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். வந்ததும் கொஞ்சம் 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 அவர்கள் ரொம்ப நுட்பமாகும். நாடோடி கூட்டம் சிறுவர்கள் என்பதனால் எந்தெந்த வகையெல்லாம் திருக்குச்சியாக செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார். மெது என்று இருக்கிறது என்றார், மிருது நாக்கினா நமக்கு ஒன்று தெரியாது. மிருது, படி, பிரதி தொடர்பாக இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் எப்படி அதை மாற்றுவது என்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான முறை வைத்துக் கொண்டு அந்த மொழியை பரப்பினார்கள். இன்றைக்கு 8 லட்சம் சொல் எங்களுக்கு இருக்கிறது என்று உலகத்துக்கு அறிவிக்கிறான். உலகம் முழுமைக்கும் இருக்கிற மொழியில் தொடர்பாக இருக்கிற முண்டங்கள் என்ன என்று தெரியாமலேயே சமஸ்கிருதம் தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறது என்று எல்லா நூல்களிலும் பதிவு செய்கிறார். சமஸ்கிருதம் என்கிறது ஒன்றுமில்லை. அங்கிருந்து வந்ததும் ஒரு மொழியை பேசிக்கொண்டு வந்தான். அந்த மொழிக்கு என்ன என்று பெயர் இல்லை, தனியா பெயர் இல்லை, எழுத்தும் இல்லை. ஒரு 2000 சொற்களை வைத்துக் கொண்டு வி என்ற விரிவுன்னு பொருள். வி என்ற விரிவு, வியல் என் கிளவி அகல பொருட்டே தொல்காப்பியத்தில் சொல்றான். வியல் என்கிற சொல் இருக்கதே அது அகலத்தை குறித்தது. இது இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் வியல் வியல் உலகம், வியல் உலகம் என்று சொல்வது. மலர்தலை உலகம், மலர்தலை உலகம் மலர்ந்து இருக்கிறது. எனவே பா என்கிற சொல்லிருந்து பார் என்பது பறந்துபட்ட இடத்துக்கு பார்த்து பேர். அகு ஆகு அகல் என்கிறது ஆள் என்று ஆனது. ஆள் என்கிறது யாழ் ஞால் ஞாலம் என்பது பறந்துபட்ட இடத்து பொருள். வியல் என் கிளவி அகல போன்று வியல் என்கிறது. இந்த மூடி இருக்கிற இமைகள், மூடி இருக்கிற இமைகளை திறந்து பார், அகலப்படுத்து என்கிற பொருள்தான் வியி என்கிறது விழி என்று ஆனது. வியி என்கிறது விழியின் ஆனது. அங்கிருந்து அவர்கள் கல்வியை குறிப்பதற்காக இருக்கிற சொற்கள் வீத, வீத இந்த வடிவத்தில் தான் பார்ப்பது என்கிற காதில்தான் விய விஷன் என்கிற சொல். வீது வீடு வீடியோ என்கிற சொற்கள் வைட் ஐட்டம் என்ற புத்தகங்கள் எல்லாம் காண்க என்கிற பகுதிக்கு தொடர்பாக எல்லா நூல்களையும் எழுதுகிறார்கள். வீடியோ தொடர்பாக இருக்கிற விஷன், இது தொடர்பாக இருக்கிறதெல்லாம் விழி என்கிற சொல்லின் என்று பார்த்தல். ஐயா பாவல தேர்வு எழுதுவார், தேர்வினில் விழி தொடர்பாக இருக்கிற விழித்தவன் தேர்வினில் வென்றான். அது தொடர்பாக இருக்கிற விழித்தல் என்கிறது ஒன்று தெரியாமல் முடிக்கிறது என்கிற பொருளையும் அது பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பாட்டில் எழுதுவார். இந்த விழி வீது என்கிற அந்த வடிவத்தில்தான் வித்தை என்று ஒரு சொல் வந்தது. வித்து வேதியன் என்று அவன் சொன்னதுக்கு வித்த தெரிந்தவன் பொருள், வேதியன் என்று. அப்ப இது எந்த அடிப்படையிலிருந்து வந்தது என்று தொல்காப்பியர் தொடர்பாக இருக்கிற அந்த கால அறிஞர்கள் பார்த்தாங்க. திருவள்ளுவர் பார்த்தார், அடடா வேதியன்னா ஏதோடு நடித்து கொண்டிருந்தோம், வித்துன்னா பார்க்கறதுன்னு பொருள், வித்ய என்ற பார்க்கறதுன்னு பொருள், பார்க்கின்ற வகையான காட்சியாளர், கடனறி காட்சியவர். ஒரு காட்சி என்றாலே அறிவது பொருள், காட்சி என்கிற பொருள் என்றுதான் பார்க்கிறது என்கிற பொருள் தான் இந்த சொற்கள் எல்லாம் வருகின்றன தெரிந்து கொண்டு வித்ய வேதியன் என்கிறதுக்கு பார்ப்பார் என்று தமிழர்கள் மொழிபெயர்த்தார். பார்க்கிறவன் என்று பொருள். இதுல மேலே பார்ப்பான் கீழே பார்ப்பான் போட்டு எல்லாம் பாவாணர்களும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்.
வேதியன் என்கிறதுக்காக இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு பார்ப்பான் என்கிறது. அவன் இங்க உள்ளே வந்து கொண்டு பெரிய அமர்க்களம் பண்ணி விட்டு அவனுக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு முந்தி அவன் பேசின அந்த வேதிக் மொழியை அவன் கொண்டு வந்த நிலையை பிராகிருதம், பிரா என்ற முந்தியும் பொருள், பிராகிருத என்ற செய்யப்பட்டது பொருள். பிராகிருதம்னா முந்தி செய்யப்பட்டது. அந்த மொழியை பிராகிருதத்தில் பேசிக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அவனுக்கு அப்படியே தொடர்பாக இருக்கிற இனிப்பு கிடைத்தது போல இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு மொழிகளை எல்லாம் பார்த்தான். எல்லா மொழிகளில இருந்தும் பிடுங்கி அந்த சமஸ்கிருத அகராதிகளை சேர்த்துக் கொண்டார். பிராகிருதம் என்கிறது சம் என்ற சேர்க்கையின் பொருள், சமஸ்கிருத என்ற கலப்பு மொழியின் பொருள். எல்லாவற்றையும் கலந்து செய்யப்பட்ட அந்த மொழிக்கு கலப்பு மொழி என்கிறதுக்காகத்தான் சமஸ்கிருதம் என்கிற பெயரை வைத்தான். இதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தொடர்பாக இருக்கிறது அந்த தொகுப்பெல்லாம் இந்த மண்ணில் வந்த பிறகு வளர்த்து கொண்டது, பதிவு செய்து கொண்டது. கணக்கு போல எல்லாவற்றையும் அவன் வளர்த்தெடுத்திருக்கிறான். அத்தனையும் ஏமாற்று, அதாவது புரட்டு. அவன் செய்துகிறதுலாம் புரட்டுத்தனமா நம்ம எல்லாரையும் தொடர்ந்து இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். இதுக்கு இடையில நாம் எண்ணி பார்க்க முடியும். எப்படி நாம் உலகத்துக்கு நம்முடைய உலகத்துக்கு எப்படி இந்த மொழியை உள்வாக்கி கொண்டது என்கிறதுக்கான ஒரு சின்ன சான்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மனைவி 3ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எனக்கு அப்பொழுது தெரியாது. எங்கோ போய் ஐயா வெளியில போய் கூட்டங்கள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அப்பொழுது இவள் சமைத்திருக்கிறார். 3 அகவையா இருக்கிற பொழுது, 3ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அந்த சோற்றை பார்த்து விட்டு ஐயா கேட்டிருக்கிறார், எப்படிடா இவ்வளவு அழகாக சமைத்திருக்கிறாய், எப்படி அது வெந்து விட்டது என்று உனக்கு தெரியும்? இல்லைங்கப்பா, அதுல அது வெந்து விட்டா அதுல ஒரு கோடு நடுவில் விடும், அதுதான் கணக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் பெரிய வியப்பா எல்லாரும் அதை சொல்லிக் கொண்டிருக்கார். அதுதான் மலர்தல், விரிதல். இப்போ அவி என்கிற சொல்றது அவிழ் என்பது அந்த மலர்தல், சோறு மலர்தல். அவிழ்து என்கிறது அமிழ்து என்றாயி அமிழ்தம் என்றார். என்கிறது பால், அம்மம் என்கிறது பால். இதுதான் லத்தீனத்திலையும் கிரேக்கத்திலையும் போய் ஆங்கிலோ சாக்சனத்துக்கெல்லாம் வருகிற பொழுது தொடர்பாக இருக்கிற அறிவியல் பெயராக இருக்கிற பொழுது பால் கொடுக்கின்ற அந்த உயிரிகளுக்கெல்லாம் மம்மல், மம்மாலியா என்று மம்மல். இந்த அந்த தொடர்பாக இருக்கிறது அமுது என்கிறது பாலை குறிக்கிற சிறப்பு சொல். விங்கடத்துல தொடர்பாக இருக்கிற திவாகரத்துல எல்லாவற்றையும் பாலை குறிக்கிற சிறப்பு சொல் அமுதுன்னு குறிச்சிருக்கிறான். அமிழ்து என்கிறது தான் அமிழ்து என்றாயி அமிழ்தம் என்று ஆரம்பம். இந்த அமிழ்து இப்போ நம்முடைய சொல்லை எடுத்துக்கொள்ளுகிற அந்த செய்தியில் அவர்கள் ஒருவன் இறந்து போய்விட்டான் என்றால் அவனுக்கு அடையாளம், அவனை இறந்து போய்விட்டது என்கிறதுக்கு அடையாளமாக அவனை தூக்கி பார்ப்பார். தூக்கி பார்த்தா கையும் காலும் துவண்டு விடும். ஓ, இவன் வளைகிறான் பொருள். இந்த நோய் என்கிறது நோ என்று நிற்கிறது போல, தேய் என்கிற தேன் இருக்கிறது போல, பாய் என்கிற சொல் பா என்று நிற்கிறது போல, ஏய் என்கிறது ஏ மட்டும் நிற்கிறது போல. அது சொன்னா உங்களுக்கு ஒன்றொன்று சான்று சொல்லதான் விளங்கும். இப்போ ஏய்ன பொருந்தது, அதுக்கு முந்தி ஆனது சேர்க்கைன்னு பொருள். ஏய என்பது போல குறைய ஒப்ப உரழ மான கடுப்பை இயையை ஏய்ப்ப என்ற சேர பொருள். ஏய் என்கிற வடிவம் 7 மட்டும் இருக்கும். 4 அந்த 7 எது தெரியுமா? அதோடு சேர்ந்ததுன்னு பொருள். 4 அந்த ஏ இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஏய் என்கிறதுடைய இன்னொரு திரிபு.
இதுல அவன் செத்து போனது சாய் என்கிறது சா என்று நின்றது. வளைவுன்னு பொருள். ஒய் வளைவு. ஒயில் அவன் போகிற பொழுது ஒழுங்காக போகல, அவன் இப்படி அப்படியே அசந்து போறான் அப்படின்னா ஒயில் சொல்றோம். ஒயிலாட்டம் ஆடிட்டு போறான். ஒயில் வளைவுன்னு பொருள். ஒய் வளைவு என்கிறது தான் ஒய் ஒழின்னு ஆடும். சாய் சார்ந்து நின்றது. மடி என்கிற சொல் வளைன்னு பொருள். இது மடி என்கிற சொல் மடிந்தான் என்ற வளைந்தான் பொருள். மடிதல் என்கிறதும் ஒழிதல் என்கிறதும் சாய்தல் என்கிறதும் இந்த வளைதல் கருத்தில இறப்புக்காக இருக்கிற சொல். இறால் என்ற வளைந்த வகையான மீன் பூச்சி வகை. இறாட்டு என்பது வளைவின் பொருள். இற என்ற வளையின் பொருள். இந்த வடிவங்கள் போன்றிருக்கிறது போலவே மடி என்கிற சொல் கிரேக்கத்தில் லத்தீனத்தில் போற பொழுது MORI மோரி என்ற பொருள். மோரி ஆமா பாப்பான் அங்கிருந்து வர்றது வரும் பொழுதுதான் மரி மொரி மர மரண என்கிற வடிவத்தை இங்கு வந்து நம்மிடம் கொடுத்தான். மரணம் என்கிற வடிவத்தை மொரி என்கிற அந்த வடிவத்தில் என்றுதான் அம்ரி அம்ரி அம்ரிடோஸ் என்கிறது. அம்ரிடோஸ் என்கிறது. அம்ரிடோஸ் அம்ப்ரோசியா என்கிறது அமிர்தத்தை குறிக்கிற. எலிக்சர் என்கிற அமிர்தத்தை குறிக்கிற சிறப்பு சொல் கிரேக்கத்தில் நிறைய கட்டுக்கதைகள்லாம் நிறைய கதைகள்லாம் உண்டு. அம்ப்ரோசியா என்கிற அந்த வடிவம் அம்ப்ரோஸ் என்று பலரும் கிறிஸ்துவர்கள் பேர் வைத்துக் கொள்கிறது. அமிர்தம் என்று போட்டு உடையது. இது திருவள்ளுவர் பார்க்கிறார். விருந்து புறத்ததா தானுண்டல். வெளியில உட்கார்ந்து இருக்கிறான், வீட்டுக்கு வந்திருக்கிறவன் விருந்தினன். விருந்து புறத்ததா தானுண்டு. நீ உள்ள உட்கார்ந்துட்டு நீ சாப்பிட்டு இருக்கீங்க. விருந்து புறத்ததா என்ற புறத்ததாக வெளியில உட்கார்ந்து இருக்கலாம் தென்னையில. தானுங்கள் இங்க உள்ள நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. விருந்து புறத்ததா தானுங்கள் சாவா மருந்து எனினும் வேண்டல் பாற்றன்று. அமிர்தம் என்கிறதுக்கு மொழிபெயர்ப்பை 2050 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். இதற்கு சொல்லுகிறேன், தொடர்பாக இருக்கிற செய்திகளில் சில நூறு செய்திகளை எடுத்து பார்த்தால்தான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் பெரும் பெரும் தலைமை தகுதியுடைய அது தொடர்பாக உருவாக்கின ஒரு பெரிய வளமொழி, பெரிய கருமொழி, பெரிய ஈவு மொழி தமிழாக இருக்கிறது. அந்த இனத்தவராக நாம் இருக்கிறோம் என்கிறதுக்கான பதிவுகளை, பரவலான செய்திகளை எல்லாம் உற்று பார்த்த பிறகுதான் முடிவு கட்ட முடியும். அது தொடர்பாக இருக்கிற வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய தொடக்கத்தை இன்றைக்கு மொழினன் நாம் தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் வாழ்க, அவருடைய குடும்பம் வாழ்க. தொடர்பாக இருக்கிற எல்லாரும் நலமாக இருக்கணும். அவருடைய கேட்புக்கு எனக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து இதனை கேட்டதற்கு உங்களுடைய நெஞ்ச கால்களை நான் விழுகிறேன். வணக்கம். வண்ணங்கொழல் ஒளி பொருந்திய சுண்ணாம்பு போல நீயும் உண்டமாகவே இரு, அவரிடம் செய்தியை சொல்லாதே. உது என்கிறது மேல், உந்து என்ற மேற்செலுத்துன்னு பொருள். உந்துதல் என்கிறது மேற்செலுத்துதல்னு பொருள். அந்த வகையில் தான் இயக்க தொடர்பாக இருக்கிற கருவிகளுக்கு, தொடர்பாக இருக்கிற வண்டிகளுக்கு உந்து என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். எனவே மகிழுந்து என்று கூட சொல்லக்கூடாது, மகிழ் உந்துன்னு சொல்லணும். சரக்குந்து என்று சொல்லணும். வேறு கேட்கணும். வணக்கம். வாங்க. இதய மகான்
வேற இல்லை. அதாவது லத்தினத்தில் CORD கார்டு, CORD கார்டு, அதில் தான் கார்டியல் என்கிற சொல் வந்தது. நெஞ்சம் சார்ந்தன்னு பொருள். இந்த கார்டு என்கிற வடிவங்கள் இன்னும் சுருங்கி இன்னொரு வடிவங்கள் மேலே ஆரியங்களில் ஹிருத்னானது, HRT ஹிருத் என்கிறது. அதைத்தான் அவன் அங்கேருந்து பாப்பா அங்கே உள்ள இருக்கிற பொழுது இருதய என்று சொன்னான். இங்கே நம்மவர்கள் தமிழாக ஆக்கிக்கொள்வதற்காக மென்மையாக இருக்குல்ல, இதமாக இருக்குல்ல, இதயம்னு இவங்க மாற்றிக்கொண்டார்கள் முட்டாள்தனமாக. நமக்கு உள்ள இருக்கிற அந்த பகுதி ரொம்ப நைவானது, ரொம்ப மென்மையானது, ரொம்ப குழைவானது என்கிற பொருளில் மென்மையினுடைய உச்சத்துக்கு அந்த நெஞ்சம் என்கிற சொல்லை, அது இருக்கிற பகுதியினுடைய கொலையை நெஞ்சாங்குலை என்றும் நெஞ்சம் என்கிற சொல்லாலே ஆற்று குறிக்கப்பட்டது. நெஞ்சம் என்றாலே போதுமானது. ஹிருதய என்கிறது தமிழ் இல்லை, இருதயம் என்கிறது தமிழ் இல்லை, இதயம் என்கிறது தமிழ் இல்லை. நெஞ்சம், நெஞ்சாங்குலை என்கிறது நீட்சி சொல். நெஞ்சம் போல் வெறுக்கேடு. வாங்கய்யா. இல்லை இல்லை, நெஞ்சம் தமிழ் சொல். இதை கிறிஸ்தவர்கள் உருவாக்கணும் சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, இதுல தொல்காப்பியத்தில் இல்லை இல்லை, தப்பு தப்பது. குரு என்று ஒரு சொல், KHROO, குரு. குருவும் கெழுவும் நிறனாகுமே. குரு என்கிறது நிறத்தை குறித்தது. செழு என்கிறதுக்கு வடிவத்திற்கு முந்தி செய்யு செழு என்கிறது தான் கெழு என்று ஆனது. கெழுவரகு என்கிறது கேழ்வரகு என்று ஆனது. குரு என்கிற சொல்லும் இந்த குரு என்கிறதுக்கு இன்னொரு அடுத்த படிநிலை குரோமா என்று வந்தது. குரோமா என்கிறது கலர்னு பொருள். நூற்றுக்கணக்கான அறிவியல் சொற்களை இந்த குரோமா குருவிலிருந்து உருவாக்கி கொண்டான். இதிலிருந்து தான் குரு என்கிறது குருதி என்கிற ஒரு சிறப்பு சொல்லை அந்த இரத்தத்துக்கு நாம் தமிழர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இதுதான் குருதி என்கிறது. அது நிறக்கருத்து அடிப்படையில் வந்தது. இன்னொரு பகுதியிலே அரு என்கிறது சிவப்பு, அரக்கு என்கிறது மெழுகு, சிவப்பு மெழுகு. அரத்தம் என்கிறது மக்கள் வழக்கு சொல்லாக அந்த அர்த்தம் இருந்தது, ரத்தத்தை குறிக்கிறது. இந்த அர்த்தம் என்கிறது தான் ரெட் என்கிறபடியாக எல்லாம் மேலையாதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த குருதி என்கிற செப்ப சொல்லை மட்டுமே தமிழர்கள் தங்கள் இலக்கியங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கேளுங்க ஐயா. இது நான் இப்பொழுது இந்த முயற்சி ஒரிஜினல் ஆரிஜின்ஸ் என்கிற தலைப்பின் கீழே நூல்கள் அச்சேறி கொண்டிருக்கின்றன. உலகம் முழுமைக்கும் எப்படி இந்த நம்முடைய சொற்கள் போய் விரிவாக பதிவெய்தி இருக்கின்றன என்கிறதுக்கான விளக்க நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 3வது நூலும் அச்சேறி விட்டது. 4வது நூலை கொடுக்க போகிறேன். அதனுடைய ஒட்டுமொத்த தொகுதி 150 நூல்கள். அதோடு நான் உயிரோடு இருக்க வேண்டும். 150 நூல்கள். அந்த 150 நூல்களை தெரிந்த பிறகுதான் இந்த உலகம் என்ன என்று தெரிந்து கொள்ளும். தமிழ் தொடர்பாக இருக்கிற கூட்டம் என்ன அடிப்படையான உண்மையை சுமந்து கொண்டு இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்று அதற்கென்று ஆறாமர உட்கார்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது யா என்பது கட்டு, யாக்கை என்பது நரம்பு, நாடி, தசை, குருதி எல்லாம் சேர்ந்த அந்த கட்டு அமைப்புக்கு யாக்கைன்னு பேர். யாப்பு என்ற கட்டுன்னு பொருள். யாப்பு இயல் பாட்டு கட்டுறதுக்காக இருக்கிற இயல்னு பொருள். இந்த
அந்த யாப்போ என்கிற அந்த வடிவத்தில் தான் கிரேக்கத்தில் ஏப்போ ஏப்போன்னு போட்டு தொடர்பாக இருக்கிற இதே பொருளை சொல்கிறான். அதிலிருந்து தான் எபிக் என்கிற சொல்லலாம் வந்தது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். சரி, யா என்கிறது அதில் யார் ஆர்னா சேர்க்கைன்னு பொருள், ஆர்னா சேர்க்கைன்னு பொருள். இப்போ ஆர்கு அருகு என்ற நீங்கள் அந்த அருகை பார்த்தீர்கள் என்றால் அந்த புல்லை இங்கிருந்து இது வரைக்கும் போய் அங்கே நட்டு இருக்கும். அங்கிருந்து ஒரு அரை அடி தள்ளி அங்கே போய் வேறு பதித்திருக்கும். அதனால தான் அருகு போல் வேரோடி சொன்னான் நம்மாள். ஆள் போல் விரிந்து அருகு போல் வேரோடின்னா அது ஆர்கு அருகு. ஆர் என்கிறது சேர்க்கை, யார் பிறகு ஞார் என்று ஆனது. ஐயை என்கிறது அம்மா, அன்னை என்று ஐ பிறகு அன்னைன்னு ஆனது அம்மா. யார் என்கிறது ஞார் ஆன பிறகு நார் என்கிறது வடிவம் இருக்கிறது. கட்டு கையில் பொருள். இதன் வழியாக உள்ளத்தினுடைய பற்றை குறிக்கிறதுக்கு நார் பேர். நாடாமை நாரின்மை என்பது அன்பு இல்லாமைன்னு பொருள். உள்ளத்தினுடைய பற்று கட்டு அன்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த நார் என்கிறது கட்டு, உடம்புக்கு கட்டு கயிறு போல இருக்கிற இந்த நரம்பு இருக்கிறதே நரம்பு என்று ஆனது. நரம்பு என்கிறது நரவு அங்க லத்தீனத்திலே கிரேக்கத்திலே நெர்வஸா இருக்கிறது. நெருவு நீரோ, இன்னைக்கு நீரோ சர்ஜன் ராம்பானு அடமுண்டோம் எல்லாமே நாங்கள் கொடுத்ததுல உலகம் முழுமைக்கும் அறிவியலாக மருத்துவமாக அறிவாக பேசிக் கொள்ளுகிற எல்லாமே தமிழர்கள் வாரி போட்ட ஈவு. அதை நாங்கள் மெய்ப்பிப்போம். அதற்குரிய சாரங்களை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தொழித்துக் கொண்டிருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நீரோவுக்கு எங்க இருக்கிறது, நரம்புக்கு எங்க இருக்கிறது. இப்படி கட்டாக கட்டுகிற. அதனால்தான் நரம்பு என்கிற சொல்லை அந்த தொல்காப்பியத்தில் சொல்லுகிற பொழுது நரம்பு என்கிற சொல்லுக்கு அளவிறந்துயிர்த்தலும் ஒற்றி செயலிடலும் உளவென ஒழிய மொழிபெயர். நரம்பொடு சிவனிய நரம்பின் மறைய அந்த யாழ் தொடர்பாக இருக்கிறதுல நரம்பு என்கிற சொல் நரம்பினாலே கட்டப்பட்ட யாழை குறிக்கிறது. நரம்பு என்கிற சொல் நரம்பினாலே கட்டப்பட்ட யாழை குறிக்கிற சிறப்பு சொல்லுது. நரம்பின் மறைய என்மனார் புலவர். நரம்பு, நர்வு, நீரோ இந்த வடிவங்கள் எல்லாம் இயல்பா அப்படி பல்லாயிரக்கணக்கான வடிவங்களை உலக அறிவுக்காக நாம் கொடுத்திருக்கிறோம். சரி, கேளுங்க. உலகம் முழுவதும் பரவுவதற்கான காரணம் சாமி, உலகம் முழுவதும் இப்படி தமிழ் பரவுவதற்கு அடிப்படையோ காரணம் எல்லாம் தொடக்கத்தில் மாந்த கூட்டம் மூளைக்கு 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 நாடு காண்கிற அவாவுக்கு போய்கொண்டே இருந்தார். அங்கங்க போய் தங்கினார்கள். அந்தந்த மக்களோடும் தொடர்பு கொண்டார்கள். இந்த மொழியையே அங்க மொழியே இல்லாமல் இருந்தது. இது போய் உலகம் முழுமைக்கும் இவனுடைய அலைச்சல் தான், இவனுடைய தொடர்பு தான், இவன் போனது தான். இன்னும் சொன்னால் உலகம் முழுமைக்கும் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்முடையவர்கள், நாம் தான். ஆனால் காலம் செல்ல கோடு பிடிக்க ஒரு வரையறை செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு வரம்பு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வரம்பிலே நாம் இப்பொழுது நாம் நிற்கிறோம். சாமி உள்ள வாங்க. ஆமா, ஆனா அதை நாம் அது உண்மைதான். ஆனா அதை நாம் சொன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சினம் வரும். உலகத்தினுடைய முதன்மொழி தமிழ் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் நாம் ஆவணங்களை வைக்கிறோம், கணக்கு போல் இருக்கிற அறிவியல் ஆவணங்களை உனக்கு முன்னே வைக்கணும். தமிழர்கள் தான் முதலாக தோன்றினவர்கள் என்றால் நம்ம இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற 54 நாடுகளும் அடித்து போட்டு விடுவோம்.
எல்லாம் இயல்பாக அவருக்கு இருக்கிற ஆற்றல் என்கிறது இயல்பாக இருக்கிற மாந்தனுக்கு இருக்கிறது போல 150 மடங்கு மேலவாக இருக்கிறது. அவர்கள்தான் உலக முதல்ல தொடக்கத்திலிருந்து வந்தார்கள், அவர்கள்தான் முதலில் தோன்றினவர்கள் என்கிற கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. தெரியாமல் என்னன்னு தெரியாமல் பெரிய பெரிய சோம்ஸ்கி போல் இருக்கிற ஆள்கள் எல்லாம் தமிழாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முந்தி ஸ்வாகிலியாக இருக்கலாம். நீ ஸ்வாகிலி என்கிறது அந்த சொல்ல பார்த்தாலே அதற்கும் அறிவுக்கும் தொடர்பே இல்லை. அது தொடர்பாக இருக்கிற சிறு சிறு பதிவுகளில் கூட நான் பார்த்தேன். ஒன்றும் அறிவு தொடர்பாக எந்த பதிவும் அதில் இல்லை. அந்த மொழி எப்படி உலக முதல் மொழியாக இருந்தது என்று அவர்கள் ஏன் அந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் தெரியாமல் சொல்லுகிறார்கள். தமிழ் தான் அது எப்படி ஒலியல்ல எப்படியெல்லாம் அது மாறுகிறது என்கிறதை நாம் முன்ன வைத்த பிறகுதான் இந்த பேச்சாளர் இது தொடர்பாக அடிக்கடி வந்து உரையாடுகிற அறிஞர் ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதில் இருக்கிற மொழியில் பேராசிரியர், அதனுடைய இயக்குனர் கிரிகோரி ஜேம்ஸ் என்று அவர் அடிக்கடி அந்த ஹாங்காங் பல்கலைக்கழகம் உங்களுக்கென்று வாயில் திறந்திருக்கிறது, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மொழியியல் துறைக்கு உள் வரலாம், இது உங்களுக்குரிய துறை என்று இங்கு தஞ்சைக்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் பேசினார். அண்மையில் அவர் புதுச்சேரிக்கு வந்திருந்தார். தமிழ்மணி, நாம் இந்த தமிழ்மணி சீனு தமிழ்மணி என்கிறவர் தொடர்பாக இருக்கிற சம்பத் என்கிற அந்த மொழியியல் பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர் எல்லாரும் சேர்ந்து சீனு தமிழ்மணியை அனுப்பினார்கள். அவர் கிரிகோரி ஜேம்ஸ் உங்களை பார்க்க விரும்புகிறார், எப்பொழுது வர சொல்லட்டும், பார்க்க விருப்பம் இல்லை என்று அவரிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன் நான். அவர்களும் சும்மா உலகத்தில் தெரிந்து கொண்டு அறிஞனாக தெரிகிறதுக்காக இருக்கிறார்களே தவிர தமிழை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. நாம் தான் நம்முடைய மொழியை காப்பாற்றியாக வேண்டும், நாம் தான் நம்முடைய ஈகத்தினாலே அதை நிலைநிறுத்தியாக வேண்டும், மெய்ப்பித்தாக வேண்டும். எனவே நான் சொன்னேன், கிரிகோரி ஜேம்ஸ் என்கிற மிகப்பெரிய உலக அறிஞர் தான், தமிழ் லெக்சியோகிராஃபி என்கிற பெரிய பெரிய நூல்களை எல்லாம் படைத்தவர் தான், பார்க்க விருப்பம் இல்லை என்று சொல்லுங்கள் சொன்னேன் நான். நமக்கு இருக்கிற சூடு, நமக்கு இருக்கிற சோழனை எங்களையும் தொடர்ந்து எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்காதீர்கள். சாமி போதுமானதா? சரி, எப்படி? சரி, உட்கார். இம்னா மூடுறதுன்னு பொருள். இமை இந்த கண்ணை மூடி இருக்கிறதுக்காக இருக்கிற இந்த ஐலிட் அது இமை மூடி இருக்கிறதுனால தான் அதுக்கு இமைன்னு பேர். தொல்காப்பியன் மாத்திரை அளவு சொல்லுகிற பொழுது, மாத்திரை என்கிறது மா என்ற ஒரு அளவுன்னு பொருள், மாத்திரை என்ற அளவுன்னு பொருள். அளவளவாக உருட்டப்படுவதனால்தான் அதுக்கு மாத்திரை என்று டேப்லெட்டுக்கு சொல்லப்படுகிறது. மாத்திரம் என்கிறது அளவு. அவன் எனக்கு ஏன் மாத்திரம், நான் எந்த அளவு அவன் பொருள். இந்த மாத்திரைக்கு அளவு சொல்லும் பொழுது கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை என்கிறது என்ன தெரியுமா? கண்ணால் இமைக்கிறது என்கிறது ஒரு மாத்திரை, நொடிக்கிறது கையினாலே நொடிக்கிறது என்கிறது ஒரு மாத்திரை. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை, அதுதான் அளவு. சரி, இந்த இமை என்கிற வடிவம், இமை என்கிற கண் இமை என்கிற அந்த வடிவத்திற்கு மேலே தொடர்பாக இருக்கிற அந்த வடபால் பகுதியில் இருக்கிற திராவிட மொழிகளில் மேலே போக இமய நிமஷ பிறகு நிமிடம் என்று வந்தது. இமைக்கின்ற அளவுன்னு பொருள். நம்முடைய இமைத்தல் என்கிற அந்த வடிவமே இமய நிமிஷ நிமிட என்று ஆகும். நம்முடைய தமிழ் மொழியை தமிழ திராவிட என்று சொல்லுகிறானே, அதுபோல் இருக்கிற மொழியில் தெரிவது. நிமிடம் என்கிறது தமிழ் இல்லை, நிமயம் என்று நாம் சொல்லுகிறதும் தமிழ் இல்லை. தொடர்பாக இருக்கிறதுல இமைத்தல் தொடர்பாக வருகிற நாம உருவாகி கொண்டிருந்த நிமயம் என்கிறதெல்லாம். எனவே நிமிடம் தமிழ் இல்லை, அது செப்ப முடியும்.
எது நாம் இன்னும் செப்பமாக உருவாக்கணும். நிறைய செய்திகள் இருக்கு, இன்னும் செப்பப்படாத பல பகுதிகள் இருக்குது. ஆமா, ஆமா, இல்லை அது நொடியே அடுத்து செகண்டுக்காக அதை பயன்படுத்தும். மணி துளின்னு சொல்லுகிறது. அதில் நல்ல வடிவமும் இல்லை. சரி, இப்போ பை என்கிற அந்த சொல் பசுமை கருத்தின் அடிப்படையில் இல்லை, அது தவிர வெண்மை கருத்தில் ஒன்று கடந்தது. பயம் என்ற பாலை குறிக்கிற சிறப்பு சொல். இன்றைக்கு மாலை நிகழ்ச்சிக்கு முந்தி நான் பாயாசம் குடிச்சிட்டு தான் வந்தேன். பை என்கிற அந்த வடிவம், பயம் என்கிறது பால்னு பொருள். பயனிறை தழிய என்று வரும். பயனிறை என்ற பசுமாட்டினுடைய பாலுக்கு பயம்னு பேர். இந்த பயம் என்கிற அந்த வடிவத்தை தான் சமஸ்கிருதத்தில் பார்ப்போம் பயச என்றோம். அதில் உருவாகிறது, அதில் செய்யப்படுகிற இனிப்பு நீர்மத்தை தான் பயச என்கிறத நம்ம பாயாசம் என்று சொல்லுகிறோம். பையில் பல் என்ற வெண்மைன்னு பொருள். புரியுதுங்களா? பயச்சி, பயசு என்கிற சொல் பயசி என்று. பாச்சிக்குடின்ற தாய் பால்னு பொருள். உங்களுக்கு புரியுதுங்களா? பாச்சின் பை என்கிற இந்த வடிவத்தின் என்று பையில் பல் என்கிறது வெண்மைன்னு பொருள். இந்த பல்லுக்கு உள்ளால் இருக்கிறது வெண்மை என்கிற கருத்தடிப்பில் தான் பல்லுன்னு வந்தது. பால் என்பது மில்க் என்கிற பொருளுக்கு இருக்கு இல்லைங்க, மில்க் என்கிற பொருள். பல் என்கிறது வெண்மையாக விழுக்கிற அந்த நீர்ம பனிக்கு இருக்கிறது, அதுக்கு பனி என்று பெயர். அதை நீங்கள் சொல்றது மிஸ்ட், அது சொல்றதா இருக்கிறது. பனி என்கிறது வெண்மை கருத்து அடிப்படையில் வந்தது. அதிலிருந்து முல்க்கு, இந்த மார்பை குறிக்கிறபடியாக இருக்கிற லத்தீன கிரேக்கங்களில் இருக்கிற பகுதி ஆங்கிலோ சாக்சானிக்கு MULK முல்க்கு என்கிறது மார்பத்தை குறித்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற முன் வடிவம் முல் என்று இருந்தது. தமிழில் இருக்கிற தாய்மார்களுக்குரிய உறுப்பை சொல்லுகிற சிறப்பு சொல்லுது முல் என்கிறது. அதெல்லாம் இயல்பாக இருக்கிற இலக்கியங்களில் 1000 இடங்களில் வருகிறது. முல்க்கு என்று சொல்லிட்டு மில்க்குன்னு சொல்றான். மில்க் என்கிறதுக்கு முன்னால முல்குன்றது, முல்லுன்னா பிரஸ்ட்னு பொருள். மில்க் என்கிறது பால் என்று குறிக்கிறது இல்லையா? இது மார்பு அடிப்படையில் வந்த அந்த சொல். இது நீங்க சொல்றது பன் என்கிறது பனி என்பது வெண்மை என்கிற அடிப்படையில் தான் பனி என்கிற மிஸ்டை குறிக்கிற சொல் ஏற்பட்டது. வாங்க, அது தொடக்க காலத்தில் ஒரு மொழி உருவாகிற பொழுது அவன் அதுக்கு முன்னாடி ஜெஸ்டர் லாங்குவேஜ், சைகை மொழியால் தான் பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கு ஒலியில கருத்தெல்லாம் தோன்றாத பொழுது இப்போ சொல் வர 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 குல் கூனா இல்லைன்னா குல் சேர் என்கிற பொருள் கையாலே காட்டிட்டான். குலம் மொத்தமா தொங்குகிறது. குலை கணவனும் மனைவியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குலவு குலவிக் கொண்டிருக்கிறார்கள். இதை போல் என்கிறது இப்படி காட்டினான். குலை குலைத்தல் என்கிறது கலைத்தல்னு பொருள். எனவே ஒரே நிலையில் அந்த கை ஜெஸ்டர்ல இது தனி வேறாக போகும், அது தனி வேறாக போகும். உங்களுக்கு புரியுதாப்போ?
எனவே அப்பொழுது அந்த கை செய்கை தொடர்பாக இருக்கிறதிலே படிப்படியாக விரிவடைந்தது. ஒரே ஒரு சொல் மூலத்துக்கு வேறு வேறு கோணத்திலிருந்து வரும். மை என்பது கருமை, மை என்பது கருமை, மாய் என்கிறது கருமையிலே மறைந்து போ என்று பொருள். மா என்று மட்டும் நின்று கருமை என்று இருக்கும். என் மகள் மாநிறம்னு சொன்னா கருப்புன்னு பொருள். அவர் சொல்றதுக்கு தாய் வெட்கப்பட்டு கொண்டு என் பொண்ணு மாநிறம்னு சொல்லுவாங்க. மா என்பது கருப்பு, மா என்கிறது பெரிய, மாநாடு இல்லை, மா என்கிறது பெரிய, மாமரம். இந்த சொல் தனி, அந்த சொல் தனி, இந்த சொல் தனி, வேறு வேறு மூலங்கள் என்று வந்தது. ஒரே அகராதியில் அடிப்படை அறிவில்லாமலேயே மா என்றால் மாமரம், மா என்றால் கருப்பு, மா என்றால் பெரிய என்று ஒன்றா போட்டு குழப்பிக்கணும். அதையெல்லாம் திருத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. கேளுங்க. முந்து முதலா முந்து வலி, அது தொல்காப்பிய நோன்பாளோட விளக்கணங்க. முந்து தொல்காப்பிய சரி, முந்து முதலா முந்து வலி. சரி, முந்து வழி தோன்றி, சரி, உந்தி முதலா முந்து வழி தோன்றி. உந்தி என்கிறது இது கீழே இருக்கிற தொப்புள் இருக்குல்ல, அது கீழே இருக்கிற உள் பகுதி. அங்கிருந்து தான் உள்ளே இப்போ அறிவியல் படி அதெல்லாம் சரி என்று உலகம் ஒத்துக்கொள்ள தொடங்கிவிட்டது. அதிலிருந்து எழுகிறது அந்த முந்து வழின்னு அவர் திருவள்ளுவர் சொல்றார், தொல்காப்பியர் சொல்றார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்று வருகிறது. உந்தி முதல்னா இந்த இடத்திலிருந்து தொடங்கும். இது உந்தே என்கிறதுக்கு முன்னால இந்த உந்தே உத்துன்னு ஆனது. இந்த அதனால தான் உதர என்பது யூட்டிரஸ் என்று UTERUS யூட்டிரஸ் வந்தது. புரியுதுங்களா? உதர என்கிற வடிவத்தில் தான் இப்போ மண்டோதரின்னு பேர் வைக்கிறது. பானை போல பௌத்த உடையவ மண்டோதரி. ஓதரம் என்கிறது வயிறு. மகோதரம் என்ற பெருவயிறாயிருக்கிற நோய் இருக்குது, மகோதரம்னு பேர். ஓதர என்று வயிறு. சக ஓதர, ஒரே வயிற்றில் பிறந்தவன் சக ஓதர, சக ஓதரி, ஓதர என்கிறது. அதுக்கு முந்தைய வடிவம் உத்திரசங்கள். இதுக்கெல்லாம் முந்தைய வடிவம் அந்த உந்தி. அதனுடைய அடிப்படை வயிறுன்னு பொருள். அது உந்தி முதலா முந்து வழி தோன்றி அந்த மிடற்றினும் நிலை என்று வருகிறது. அழகு இதெல்லாம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா.